ஹாய் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ இந்த கோயம்புத்தூர் பிராட்வேல 7 AM ஷோ போட்டிருக்காங்க. அது எப்படி ப்ரோ? அது தெரியலையே, கல்கி போட்டிருக்குங்களா? ஆமாமா. தமிழ் தமிழ் வெர்ஷன் போட்டிருக்காங்க. 7 AM. ஓகே, போய் பாருங்க ஜாலியா. தமிழ்நாட்டுல அலோ இல்லை இல்லையா? ஆஃப்டர் 9 o'clock இருந்தாங்கல்ல, அது எப்படி இதுன்னு கேக்குறேன். எப்படி போட்டாங்கன்னு தெரியலங்க, அது ரொம்ப ஆராய்ச்சியில் பண்ண வேணாம், விடுங்க. பாட்டு போட்டோம். கார்த்தி ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஹாய் கோலி. ப்ரோ இன்னைக்கு ரோமியோ பார்த்தேன். எப்படி இருந்துச்சு படம்? நல்லா இருந்தது ப்ரோ. நீங்க எதுவும் நல்லா இல்லாத மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்களே. நல்லாவா இருந்துச்சு அந்த படம்? எனக்கு உண்மையாவே பிடிக்கல. நல்லா எல்லாமே இருந்தது ப்ரோ. கொஞ்சம் எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்ததுனால கொஞ்சம் இது போன்ல பார்க்கும்போது நல்லா தான் இருந்தது. இல்லை, ஓகே, மேபி உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், எனக்குலாம் சுத்தமாக பிடிக்கல. ஓகே. இல்ல நானும் பயந்துட்டு தான் பார்த்தேன், டைம் வேஸ்ட் ஆயிருமோன்னு நீங்க சொல்லி வச்சதுனால. சரி ஓகே பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. எனக்கு ஏதோ ஒர்க் அவுட் ஆச்சு. ப்ரோ லெஜண்ட் பண்றாரு இல்லையா ப்ரோ, துரைசன் தில்குமார்? அது என்ன ப்ரோ, என்ன ஸ்டோரி, என்ன மாதிரி படம்? கருடன் மாதிரி இருக்குமா இல்ல வேற மாதிரி கமர்ஷியலா ஏதாவது? அந்த மாதிரி இருக்காது, கமர்ஷியலாக இருக்கும். இது முன்னாடி கமிட்மெண்ட், கருடன் ரிலீஸ்க்கு முன்னாடி பண்ண கமிட்மெண்ட். கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஆனா லுக் வைஸா கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்காரு ப்ரோ அவரு. இந்த ஓவர் மேக்கப் இல்லாம கொஞ்சம் அவர் இருக்கிற கலருக்கு கொஞ்சம் லைட்டா டியூன் பண்ணி பாக்குறதுக்கு இப்ப கொஞ்சம் டீசெண்டா இருக்காரு ப்ரோ. ஆனா இந்த லெஜண்ட் டைம்ல தான் ப்ரோ ரொம்ப அவரை இது பண்ணிட்டாங்க. ரொம்ப மேக்கப் போட்டு ஹீரோனா ஃபுல் பளிச்சுன்னு இருக்கணும், அப்பதான் ஹீரோன்னு நம்புவாங்க அப்படி இப்படின்னு எல்லாம் ஏதோ யாரோ அவருக்கு சொல்லி வச்சிருக்காங்க ப்ரோ. ஆனா பட் இதுல கொஞ்சம் நல்லா இருந்தாரு ப்ரோ பாக்க. கோலி ப்ரோ, நீங்கள் ரப்னே பண்ணாடி ஜோடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக பிடிச்சிருக்காது. ஒரே மாதிரி தான் இருக்கும் கதை. அது ஹிந்தியில் ரப்னே பண்ணாடி ஜோடின்னு ஒரு படம் இருக்கும். அதெல்லாம் பார்த்தது இல்ல. இது பார்க்கும்போது ஏதோ பிடிச்சிருந்தது. இல்ல எனக்கு தெரிஞ்சு நேத்து ஷாருக் கான் அரண்மனை படம் தானே ப்ரோ பார்த்துட்டு அது? இன்னைக்கு ரோமியோ பார்த்ததுனால ஷாருக் படம். அந்த எஃபெக்ட்ல நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கார்த்தி ப்ரோ இந்த குரங்கு பெடல் படம் பார்த்தோம் பாருங்க, சூப்பரா இருந்துச்சு ப்ரோ படம். இது நல்லா இருக்கும் படம், அது எனக்கு ஜாலியாக. ரொம்ப பிடிச்சிச்சு அந்த படம். அந்த 4 ஃப்ரெண்ட்ஸ் இது, அதுல நிறைய நம்ம மெமரிஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் ரீகனெக்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. செமையா இருந்துச்சு படம். ரொம்ப நல்லா இருக்கும் படம், எனக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படம். எஸ்கே ஆகட்டும், விஜய் சேதுபதி ஆகட்டும், அவங்க ப்ரொடியூஸ் பண்ற படம்லாம் சில படம் நல்லா இருக்கு bro. இப்போ விஜய் சேதுபதி அந்த மேற்கு வங்கில் தொடர்ச்சி மலை, ஆனா அது கமர்ஷியலா இப்ப ப்ரொடியூஸ் இல்ல. பண்ணலைங்க, அவங்க ப்ரெசென்ட் பண்றாங்க படத்தை. ஒருத்தர் எடுத்து அவங்க பேனர்ல பார்த்துட்டு இவங்க பேனர் போடுவாங்க. ஓகே. அதுவும் மேற்கு வங்கை அதுவும் நல்லா இருக்கும். இது குரங்கு பெடல் ரொம்ப ஃபன்னா இருந்துச்சு, கொஞ்சம் எமோஷனலா இருந்துச்சு. அவன் காசு எடுத்துட்டு திருடிட்டு அதை ஒரு இடத்துல தொலைப்பான் பாருங்க, அதுக்கப்புறம் திருப்பி அந்த காசு செகண்ட் ஹாஃப்ல அப்படி கொண்டு போயிருந்தாங்க. சூப்பரா இருந்துச்சு. அவரு காளி வெங்கட் தான் ப்ரோ, எந்த ரோல் கொடுத்தாலும் கரெக்டா பண்றாரு ப்ரோ. நீங்க நாளைக்கு எத்தனை மணி ப்ரோ? ஆமாங்க, நாளைக்கு காலை 10 மணிக்கு. ஐயப்பன் நீ எங்க பாக்குறீங்க ப்ரோ? ஐயப்பன் நான் 9 மணிக்கு ப்ரோ ரோஹிணி போயிடுவேன். ஓ, பின்ன 7:17
ஸ்டோரி போட்டு வச்சிருக்க திட்டு. அது பிராட்வேல போடுறாங்க ப்ரோ 7:15. நான் எங்க ப்ரோ போறது கோயம்புத்தூருக்கு? ப்ரோ 3D எஃபெக்ட் நல்லா இருக்குமா இந்த படத்துக்கு? 3Dல எல்லாம் போலாமா? தெரிஞ்சு ஐமேக்ஸ் தான் ட்ரை இல்ல பண்ணி. இந்தியாவிலே இதான் பெரிய பட்ஜெட் படம். இந்தியாவிலே ஹையஸ்ட் பட்ஜெட் படம் அது. 3D தான் நிறைய புக்கிங்கா இருக்கு. தமிழ்நாட்டுமே நல்ல ஓப்பனிங் வந்திருக்கு அந்த படத்துக்கு. டே ஒன் எவ்வளோ இருக்கும் கரெக்ட் ப்ரோ? 150 160 ப்ளஸ் வந்துடும் இல்லை? ஏன்னா ப்ரீ புக்கிங்கே 100 ப்ளஸ் போயிடுச்சுன்னு சொன்னாங்க. டே ஒன்னா? டே ஒன் இது வேர்ல்டு வைடா சொல்றீங்களா? வேர்ல்டு வேர்ல்டு வைடா அவங்க 200 கோடி கிட்ட வரும்னு எதிர்பார்க்கறாங்க. பார்ப்போம். ஆனா படத்துக்கு வேர்ட் ஆஃப் மவுத் நல்லா இருந்தது. சனா அந்த பாட்டு போட்டிருந்தாரு, நீங்க போட்டிருந்தீங்க இல்லையா? நீங்க போட்டதா கேட்டேன். செமையா இருந்துச்சு ப்ரோ அந்த பாட்டு, அந்த விஷுவல்ஸ் எல்லாம். தமிழ்ல தெலுங்குல கேட்கல, நீங்க போட்டு தான் நான் பார்த்தேன் இப்போ ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி. சனா சூப்பரா வாய்ஸ்ல இருக்கும் அந்த பாட்டு. நல்லா இருந்துச்சு. இன்னொரு பாட்டை அவர் ரிலீஸே பண்ணல. நாளைக்கு தேட்டர்லாம் போய் பார்க்கணும் அந்த பாட்டை. சரி கார்த்தி ப்ரோ, இந்தியன் ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சு ப்ரோ உங்களுக்கு? இந்தியன் ஓகேங்க ட்ரெய்லர். கல்கி வந்து இந்த பிரகாஷோட ஸ்பேஸ்க்கு அப்புறம் தான் அது வந்து ரொம்ப எதிர்பார்க்க ஆரம்பிச்சது. பார்ப்போம் நாளைக்கு. ப்ரோ அந்த மாதிரிலாம் கொஞ்சம் ஏதாச்சும் இனிஷியேட்டிவ் எடுத்து கொஞ்சம் பப்ளிசிட்டி பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் ஹைப் எகிரி இருக்கும். இல்ல அது தேவையில்லை. இல்லை அது தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி அவருடைய படம் 2-3 படம் சரியா போகல. ரொம்ப பப்ளிசிட்டி தேவையில்லை, ஹைப் தேவையில்லை. ஸோ அப்படி இருந்துமே இந்த ஓப்பனிங் வந்திருக்கிறது பெரிய விஷயம் தான். இல்ல ப்ரோ, ஆனா படத்துக்கு அந்த பேஸ் ஃபர்ஸ்டே படத்திலே காமிச்சிருவாங்களா இந்த மாதிரி கல்கி அவதாரனா என்ன ஏதுன்னு கொஞ்சம் ஹிஸ்டரி எல்லாம் சொல்லுவாங்களா? இருக்கும் நினைக்கிறேன். எல்லாமே இருக்கும். ஓகே. இப்போ எல்லாமே இருக்காது. அது 3 மணி நேரம் படம், அதனால வார் போர்ஷன் இருக்குன்னு explain கேள்விப்பட்டேன் பண்ணியிருப்பாங்க. ப்ரோ, அந்த அமிதாப் பச்சன். அது அதுக்கப்புறம் அது கிட்டத்தட்ட half an hour இருக்காமே. half an hour இருக்கான் மகாபாரதத்தோட வார் போர்ஷன். அதுல இருந்து தான் கதையை கண்டினியூ ஆகுற மாதிரி அப்படின்னு சொன்னாங்க. அதுல ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருவாங்க என்ன இப்படின்னு. ப்ரோ இது சேலம் ஏரியா யாரு ப்ரோ? இது நீங்க போட்டிருந்தீங்க லக்ஷ்மி மூவிஸ், அது யார்? நீங்க ஒர்க் பண்றீங்களா அதுல இல்ல வேறவங்களா அவங்க? ஆமா சேலம் ஏரியா நம்ம தான் ஒர்க் பண்றோம். ஓகே. சுஷ்மா சினியர்ஸ் வாங்கியிருக்காங்க. சேலம் வந்து ரிலீஸ் ஒர்க்லாம் நம்ம தான் பண்றோம். இது கில்லி நீங்க உங்களோட ஓன் ரிலீஸா இல்ல அதுவும் நீங்க யாரு கூட? அது கில்லி இல்ல, கில்லி வந்து சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி பண்ணாங்க. போக்கிரி தான் பண்ணோம். போக்கிரி ஓன் ரிலீஸா ப்ரோ? ஆமா அவங்க ஓன் ரிலீஸ் தான் பண்ணாரு. ரிலீஸ் தான் பண்ணாரு. ரமேஷ் பாபு இருக்கார்ல, அவர் தான் பண்ணாரு. நீங்க ஒர்க் பண்ணீங்களா? ஆமா நம்ம தியேட்டர் வந்து தியேட்டர் போட்டு தர்றது அந்த மாதிரி ஒர்க் தான். ஓகே ப்ரோ. இந்தியன் 2க்கு அப்புறம் எது ப்ரோ தமிழ் சினிமா வரப்போற படம்? ராயன் இருக்கு. அதுக்கப்புறம் தங்கலான் இருக்கு, வணங்கான் இருக்கு. ஓ அப்போ இதுக்கப்புறம் பயங்கரமா வந்துட்டே இருக்கும்ல ப்ரோ? மாசத்துக்கு ஒண்ணு வந்துரும்ல? ஆமா 2 வாரத்துக்கு ஒரு பெரிய படம் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். சரி ப்ரோ, இந்த கர்நாடகால தர்ஷன் அவருது இந்த இஷ்யூ தெரியல உங்களுக்கு? பாத்தங்க இன்னைக்கே திடீர்னு எல்லாரும் போட்டுட்டு இருந்தீங்க. அது முன்னாடியே நடந்தது. இல்ல அந்த போட்டோ ஆக்சுவலி நேத்து வந்து லீக் ஆயிருக்குது. அங்க இருந்து இது ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. அது ஜட்ஜ்மெண்ட் கூட இன்னும் வரல, கஸ்டடியில தான் இருக்காரு. அவரை மட்டும் கஸ்டடி, அவரு இன்னும் 3 பேரை எடுத்திருக்காங்க 10 டேஸ்க்கு. மிச்சம் எல்லாரும் ஜெயில போட்டாங்க. 3 பேர் தும்கூர், 2 பேர் மைசூரு. அந்த லேடி இங்க பரப்னாக்குல நம்ம சசிகலா அங்க இருந்தாங்கல்ல அங்க. அது போட்டோ பார்த்துட்டு எல்லாரும் கொஞ்சம் அப்செட் ஆயிட்டாங்க ப்ரோ. அந்த போட்டோஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா என்னன்னு தெரியல, பிளர் இல்லாமலே ஒரிஜினல் போட்டோஸ் எல்லாம் வந்திருக்கும். போஸ்ட்மார்ட் பண்ணும்போது அதை எடுத்திருப்பாங்க டாக்டர்ஸ்.
அது வெளியே வந்துருச்சு. அதை பார்த்துட்டு நிறைய பேரு ரொம்ப அப்செட் ஆயிட்டு ட்வீட் போட்டு அடிச்சு நான் இது பார்க்கல. சென்ட் பண்ணிட்டுங்களா வாட்ஸ்அப்ல? ஏன்னா, அதெல்லாம் வேணாங்க. ப்ரோ ஆனா ஏன் கொடுமையா அந்த ஆனா இருந்தது ப்ரோ. பாக்காதீங்க, ரொம்ப கொடுமை அது. அப்பா எப்படி இப்படிலாம் வந்து படத்துலதான் பார்த்துட்டு இருந்தோம், இதெல்லாம் எக்ஸ்ட்ரீம். பாருங்க 3 பேர் அவங்க ஒரு 14, அவன் ஒரு 15 பேர் லைஃப் போயிடுச்சு இல்லையா? இதுக்கப்புறம் என்ன ஒரு ஒன்னும் ஆகாதுங்க. இந்த கேஸ் எல்லாம் உடைச்சிட்டு இல்ல வெளில இல்ல ப்ரோ, வந்துருவானுங்க. நீங்க இவரு பணம் இருக்கவங்க. உடைச்சிட்டு வந்துருவாரு ப்ரோ. இவங்க அந்த அவங்களோட அஃபேர் உடைச்சிட்டு வந்துருவாங்க. அதுக்கு அடுத்து இருக்காங்க இல்லையா, அவங்க தானே இங்க மெயின். அந்த ஃபேமிலி இது அதுக்கப்புறம் ஏன் அவனுங்க கீழ ரெடி தானே? இருக்காங்க. அவனுங்க தான் பணம் வாங்கிட்டு தானே ஆஜரானாங்க. அப்புறம் நாங்க தான் கொலை பண்ணணும்னு சொல்லி பணம் எல்லாம் பணம் சீஸ் வாங்கிட்டு பண்ணிட்டாங்களே, பணம் ஆஜரானவங்க. எல்லாம் சீஸ் பண்ணிட்டாங்களே, வாங்கின பணம் எல்லாம். ஓகே, அவங்க தெரிஞ்சுதானே வந்தானுங்க. நாங்க அப்ரூவரா வரோம், தெரிஞ்சுட்டாங்க. நாங்க தானே எல்லாம் ரசிகர் கொலை பண்ண மன்றத்துல தெரிஞ்சுதான் இருக்கிறவங்க வரானுங்க. தான். இங்க வேற அவர் ப்ரொடக்ஷன் கவுன்சில்ல அவரை பிளாக் பண்ணணும், தர்ஷன் படம் எதுவும் வரக்கூடாதுன்னு பேசிட்டு இருக்காங்க. இந்த இந்த இன்சிடென்ட்ஸ்க்கு அப்புறம் இன்னி மார்னிங்லேருந்து இது ஃபயரா போயிட்டு இருக்கு bro. ஆனா இன்னைக்கு ஒன்றும் பெருசா அதுல ரியாக்ட் ஆகல யாரும். இன்னைக்கு மார்னிங்ல இருந்து ரொம்ப ரியாக்ஷன்ஸ் ஆல் ஸ்டேட்ஸ், எல்லா ஸ்டேட்ஸ்ல இருந்து. ஒரிச்சுட்டு வந்துருவாரு. இப்போ மர்டர் கேஸ்ல வந்துட்டு இந்தியா செக்ஷன் படி 12 பேர் இருந்தா ஓகே, 1 வருஷம் இல்லைன்னா 13 மாசத்துல பெயில் கிடைக்கும். இப்ப இவங்க 14 பேர் ஆஜராயிருக்காங்க இல்லையா மொத்தமா. ஸோ A1, A2, A5 எல்லாம் போய் மிச்சவங்களுக்கெல்லாம் 6 மாசத்துல பெயில் கிடைக்கும். இவருக்கு ஒரு வருஷம் ஆகலாம். மேல்மதி விட்டு போட்டாங்கன்னா 6 மாசம் 8 மாசத்துலயே கிடைச்சிரும் பெயில். ஏங்க அந்த பூனே பார்ஷ் கேஸ்லயே வந்து அவன்லாம் வெளில வந்துட்டான். எதுவும் காசு இருந்தாதான் பிரச்சனையே இல்லை போல. ப்ரோ லுக் எப்படி இருந்துச்சு ப்ரோ தலைவர் இது? இது லோகேஷ் படத்தை தான் கூலியா. ஆமா ஆமா ப்ரோ, நல்லா இருந்துச்சுங்க, சூப்பரா இருந்துச்சு. அது ஏற்கனவே வந்து தானே ப்ரொமோலாம் வந்துருச்சு. அப்புறம் இல்ல ப்ரோமோக்கு இதுக்கும் ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கு ப்ரோ. ப்ரோமோல கொஞ்சம் எங்கா இருக்கிற மாதிரி இருக்கு, இதுல கொஞ்சம் ஓல்டு ஒரு 50+ அந்த மாதிரி 60+ மாதிரி இருக்கு. நான் காலாவோட லுக்ல இருந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. காலா லுக்ல இருந்து ஏருக்கு மட்டும் பிளாக் டே அடிச்சிருக்காங்க, தாடி ட்ரிம் பண்ணி வச்சிருக்காங்க. ஆமா, கார்த்தி ப்ரோ, உங்களுக்கு காலா படம் பிடிக்குமா? காலை பிடிக்கலங்க, சுத்தமா பிடிக்கல. கபாலிக்கு காலை பெட்டரு, ஆனா அந்த படம் ஓடல. காலா செகண்ட் ஹாஃப் தான் ப்ரோ கொஞ்சம் இந்த போராட்டம் அப்படி இப்படின்னு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்ப மாசா காமிச்சிருப்பாங்க அந்த நிக்கல் சீனு, அதுக்கப்புறம் இவரை மாசாவே காமிச்சு செகண்ட் ஹாஃப்ல இவர் ரொம்ப டவுன் ஆன மாதிரி இருக்கும். அவங்க ஒய்ஃப் அவர் மாசம் எல்லாம் காட்டலைங்க. ஓப்பனிங் சீனே பாத்தீங்கன்னா ரொம்ப இல்ல இல்ல சிம்பிளா தான் காட்டிருக்கும். ஓப்பனிங் சீன் இல்ல ப்ரோ, இன்டர்வல் பிளாக் அப்போ அதுக்கப்புறம் அவர் அந்த மக்களுக்காக பேசுறது அதை சொல்றேன். எல்லாமே பில்டப் மட்டும் தாங்க இருக்கும். அதான் அந்த அதுல பில்டப் பில்டப். மட்டும் தான் இருக்குமே தவிர அது எதுவும் செகண்ட் ஹாஃப்ல அந்த பில்டப் எல்லாமே ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கும். அந்த ஒரு சீன் நல்லா இருக்கும் செகண்ட் ஹாஃப்ல, அவர் போய் உட்காந்து பேசுவார் இல்லைங்களா வில்லன் கூட, அது நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு ஸ்கிரீன் பிளே எல்லாம். ஆனா கபாலி வரும்போதெல்லாம் சரியான ஐப்பு இல்ல ப்ரோ. கபாலிக்கு வேற லெவல் ஹைப். அந்த மாதிரி ஹைப் இது வரைக்கும் எந்த படத்துக்கும் இல்லை. அந்த மாதிரி ஹைப் அந்த படத்துக்கெல்லாம் காசு தேட்டர்ல போலீஸ் ஸ்டேண்ட் அடி வாங்காம தப்பி வெளில ஓடி வந்தோம் ப்ரோ. நாங்க அப்போ வந்துட்டு அந்த படத்துக்கு டிக்கெட் கிடைக்கல, பிளாக்ல அப்படியே 1000 rupees கொடுத்து வாங்கணும் அந்த டைம் 2016. சரியான கூட்டம் ப்ரோ ஃபர்ஸ்ட் ஷோ. அது ரிவ்யூஸ் தான் ரொம்ப மோசமா இருந்துச்சு அந்த படத்துக்கு. ரொம்ப ஐப்பு, ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனு, பாஷா அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைச்சு போகும்போது கடைசியில பார்த்தா அது பரஞ்சித் படம்லாம் அப்போ சரியா நம்மளுக்கு புரிதல் இல்லை இல்லையா. அப்போ நம்ம என்ன மாசா தானே எதிர்பார்ப்போம்.
அது கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆயிட்டு படத்துக்கு ரொம்ப நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்துருச்சு. கபாலி எப்படி ப்ரோ ஹிட்டா பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸ்? பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்டு தான், ப்ரொடியூசருக்கு லாபம் தான். ஆனால் ஒரு சிலர் வாங்கினவங்களுக்கு கொஞ்சம் லாஸ் ஆச்சு. ஏன்னா பெரிய பிரைஸ் கொடுத்தாங்க அந்த படத்தை. காலா ப்ரோ அதை காலா காலா விற்கல, ஓன் ரிலீஸ் தான் பண்ணாங்க, அது லாஸ் தான். கார்த்தி ப்ரோ, என்ன தம்பி? கல்கி இங்க டிஎன்ல பிரேக் பண்ண எவ்வளவு ப்ரோ எடுக்கணும்? டிஎன்லையா? டிஎன்ல ஒரு 40 கோடி கிராஸ். ஹலோ கார்த்திக் ப்ரோ. ஹை ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ பேமெண்ட் ப்ரோ, எஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட் பெங்களூர்ல வந்தார். கேக்குதா? சொல்லுங்க ப்ரோ. இது வந்து இப்போ உங்களுக்கு ப்ரொடியூசர்ஸ்லாம் தெரியுன்றதுனால கேட்குறேன். இந்த மூவி பட்ஜெட்லாம் வந்து விஎஃப்எக்ஸ்க்குன்னு தனியா அவங்க கேட்கறத ஒதுக்கிடுவாங்களா, இல்லை வந்து இவ்வளோதான் வந்து கொடுத்து வச்சிருவாங்களா? அதெல்லாம் படத்தை பொறுத்து மாறுங்க. ஒரு ஒரு சில படம்லாம் வந்து விஎஃப்எக்ஸ் ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஒரு சில படத்துக்குலாம் வந்து சும்மா அந்த ரோப்பை ரிமூவ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் சின்ன சின்னதாக இருக்கும்ல, அதை வந்து ப்ரொடியூசர் அந்த டைமில் என்ன கால் எடுக்கிறாரோ அதை பொறுத்து. இல்லை, ஏன்னா இப்போ இங்கே எல்லா ஸ்டுடியோஸுக்குமே வந்து எல்லா படத்தையும் அப்படி பண்ண முடியாதுல்ல. இந்தியன் மூவிஸ் தான் நிறைய பண்ணுறாங்க. ஏன்னா ஹாலிவுட் இப்போ எதுவும் வர்றதில்லை, கம்மியாயிருச்சு இந்த ஸ்டுடியோஸ்லாம். ஆனால் வந்து இந்த இந்தியன் மூவிஸுக்கெல்லாம் வந்து கொடுக்குற ஷாட்லாம் அப்ரூவ் பண்ணிக்கிறாங்க, கிடைக்கிறதுலாம் எடுத்துக்கிறாங்க. இதுவே வந்து இப்போ ஹாலிவுட் மூவிஸ்லயோ இல்லை வேற சீரீஸ்லயோ வந்து ஸ்டாண்டர்ட் எதிர்பார்த்து வாங்கி எல்லாருமே டைம் ரொம்ப டிலே பண்றீங்க. எல்லாருமே வந்து கொடுக்குற டைம்ல எல்லாம் ரொம்ப டிலே தான் வருது இல்ல. டிலேன்னு சொல்ல முடியாது, பட் இவங்க பிளான் பண்ற டைமே அப்படிதான் இருக்கு. அது இருக்கு. ஆனா நீங்க வந்து இப்போ குவாலிட்டி, அது அந்த குவாலிட்டி வேணும்னா வந்து எவ்வளவு டைம் எடுத்தாலும் டைம் எடுத்து பண்ணி கொடுப்பாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுதாங்க, குவாலிட்டி வேணுன்றதுக்காக எனக்கு 3 மாசம் எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சே பண்ணா அந்த 3 மாசத்துக்கு வட்டி என்ன ஆகுது, அதெல்லாம் ப்ரொடியூசர்ஸ் யோசிப்பாங்கல்ல. ஆமாம், அதான். ஏன்னா எனக்கு அந்த பிஸ்னஸ் சைடு எனக்கு தெரியாது, நாங்கள் ஆர்டிஸ்ட்ல நாங்கள் வந்து கொடுத்துருவோம், அதனால வந்து கேட்டேன். ஏன்னா இந்த இந்தியன் மூவிஸ்க்கெல்லாம் வந்து இப்போ டக்கு டக்குன்னு வந்து வர்ற ஷாட்லாம் வந்து கிளியர் ஆகி போயிட்டே இருக்கும். இதே வந்து மற்ற மூவிஸ்ல வந்து ரொம்ப ஸ்ட்ரெச் ஆகும். இப்போ நாங்கள் வர்ற ஃபியூச்சர்ல நிறைய இந்தியன் மூவிஸ் தான் வரும் போல எங்களுக்கு. அதான். தேங்க்யூ. ஆனா கார்த்தி ப்ரோ, கல்கி டீம் இப்ப வந்து டிலே பண்றதெல்லாம் ஏத்துக்க முடியாது. ஏன்னா பல டைம் இதெல்லாம் முன்னாடியே அனௌன்ஸ் தான் பண்ணாங்க வருதுன்னு சொல்லி, அதெல்லாம் போஸ்ட்போன் ஆகுதே. இப்ப மறுபடியும் லேட்டா தான் ரிலீஸ் ஆகுது. ஸோ அவங்களுக்கு அப்பயும் நிறைய கேப் இருந்திருக்கு. இந்த படம்லாம் முன்னாடியே வர வேண்டியது, லோக்சபா எலெக்ஷனால போஸ்ட்போன் பண்ணி அதுக்கப்புறமும் ஒரு டேட் நிறைய பேர் சொன்னாங்க, அங்கேயும் வராம இப்ப இந்த ஜூன்ல லாஸ்ட்ல வருது. இல்ல, அது வந்து நம்ம ஆளுங்க பிளானிங் மிஸ்டேக் தான் அது. சரியா? இப்ப என்னன்னா, இப்போ ஹாலிவுட்ல வந்து டிசம்பர் 25 2026 ரிலீஸ் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிடுவாங்க இல்லையா. ஒரு அவதார் 4 வருதுன்னு வச்சுக்கோங்க, டிசம்பர் 25 2026 ரிலீஸ், கிறிஸ்மஸ்க்கு வந்து பிளான் பண்ணிட்டா அவன் அந்த படத்தை 25ஆம் தேதி முடிக்க மாட்டான், 26 ரிலீஸ்க்கு. அவன் முன்னாடியே ஒரு 8 மாசம் 10 மாசம் முன்னாடி வச்சுட்டு அதுக்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சிஜி அந்த மாதிரி பிளான் பண்ணுவான். நம்மளுங்க அப்படி கிடையாது. சரி, ஓகே, என்னங்க 6 மாசம் இருக்குல்ல, இன்னும் 6 மாசம் முடிச்சுக்கலாம், இப்படியே இருப்பாங்க. இவங்களுமே ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. என்ன பிரச்சனைனா, இங்க பட்ஜெட்டும் ஒரு பிரச்சனை இருக்குல்ல. நீ எல்லா வேலையும் முடிக்கிறதுக்கு காசு கொடுக்கணும். அந்த காசு வந்து கொடுக்கணும்னா இப்படி முழுசுமா கையிலேருந்து கொடுக்க முடியாதுல்ல, பிஸ்னஸ் பண்ணி தான் கொடுக்க முடியும். ஒரு ஒரு படத்தை வந்து ஒரு 25 கோடி பட்ஜெட்ல பண்ணா 25 கோடி கையில வச்சுட்டு பண்ண மாட்டாங்க யாரும். ஒரு 5 கோடி கையில் வச்சிருப்பாங்க, மீதி வந்து ஒரு 10 கோடி ஃபைனான்ஸ் வாங்குவாங்க, மிச்சம் ஒரு 5 கோடி கடன் வைப்பாங்க. அந்த கடனை வந்து ரிலீஸ் அப்போ செட்டில் பண்ண வைப்பாங்க. இது சிஜி, டிஐ,
இதெல்லாம் பண்றாங்கல்ல இவங்க எல்லாம் வந்து இப்போ ஒரு சிஜி பண்றதுக்கு ஒரு 50 லட்சம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, 25 லட்சம் அட்வான்ஸ் கொடுத்துட்டு வேலையை பாருங்கயா, நாங்க வந்து படத்தை என்னைக்கு நான் வந்துட்டு அவுட் வாங்குறோம்னா மீதி 25 லட்சம் பே பண்றேன் அப்படின்னு சொல்லி தான் பண்ணுவாங்க. அப்படிதான் போகும் இங்க இருக்க சினிமால. அப்படின் போது அவன் என்ன பண்ணுவான், அவனுக்கு பணம் கொடுத்தாதான் அவுட்டு கொடுப்பான், பணம் கொடுத்தா விழா பார்ப்பான். ஆனா பணம் எனக்கு எப்படி பிசினஸ் பணம் வரும், பிசினஸ் எப்போ ஆகும், டேட்டு படம் தான் பிசினஸ் ஆகும். இப்படி இது எல்லாமே இன்டர்லிங்கா மாட்டிக்குது இல்ல, அதனால கடைசி வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா பொறுமையா மியூசிக் டைரக்டர்ல இருந்து எல்லாருமே வந்து லாஸ்ட் மினிட் வரைக்கும் ஒர்க் பண்ணுவாங்க. நீ இன்னும் 6 மாசம் தள்ளி வச்சாலும் அதுதான் நடக்கும். கல்கிக்கு இல்ல இங்க இருக்க தமிழ் சினிமா இல்ல, இங்க இருக்கிற பிராக்டிகல் பிரச்சனை தான். கார்த்தினா, கல்கிஸ் தஞ்சாவூர்ல எங்கேயுமே ரிலீஸ் ஆகலையா? என்ன இஷ்யூ அங்கே மட்டும்? ஏன் ஆகல? தஞ்சாவூர்ல தியேட்டரே இல்ல, ஜிவி ஓப்பன் ஆயிடுச்சா? இல்ல அங்க எதுவுமே ஓப்பன் ஆகலண்ணா, ரிலீஸ் ஆகலையா தஞ்சாவூர்ல? நாங்க தியேட்டர் ரொம்ப கம்மியா இருக்குல்ல தஞ்சாவூர்ல, அது பிரச்சனையா இருக்கும். நாளைக்கு ஆயிடும். தஞ்சாவூர்ல ஜிவி காம்ப்ளெக்ஸ் வந்து ரெனோவேஷன் போயிட்டு இருக்கு, அதை தாண்டி என்ன இருக்கு வெளில தியேட்டர்? ஒரு தியேட்டர் 2 தியேட்டர் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோ. இப்போ கேக்குதா? வேற இருக்கு ஸ்பீக்கர்ல. ஹலோ கார்த்தினா, இன்னொரு டவுட். என்ன தம்பி? இல்லைண்ணா, இப்ப இந்த படத்துக்கு ஐமேக்ஸுக்கு, அதாவது தமிழ் ஐமேக்ஸ் நடுவில் ஒர்க் பண்ணாங்க, அப்புறம் கண்டென்ட் மேல தள்ளி வச்சாங்க. இப்ப அது ஆல்மோஸ்ட் இந்த வீக்கெண்டுக்கு வராது. இதுக்கப்புறம் அது ஒர்க் பண்ணி பண்ணுவாங்களா, இல்ல பண்ணாலும் அது ஓடுமா? அது இதுக்கப்புறம் பண்றது ஒன்றும் பெரிய யூஸ் இல்லை. அதுக்கு வந்து பெரிய பணம் செலவாகுது ஐமேக்ஸ் பண்றதுக்கு. அது வந்து ரிலீஸ்லயே வந்தாதான் நல்லா இருக்கும், இல்லைன்னா பெரிய ரிட்டர்ன்ஸ் இருக்காது அதுல. பட் ஓகே, அடுத்து 3D இருக்கு, எபிக் இருக்கு, அதை வச்சு பண்ணிக்க வேண்டியதாகும். இன்னொரு தியேட்டர் கம்மியா இருக்குல்ல தமிழ்நாட்டுல, ஐமேக்ஸ் 3 தியேட்டர் தானே இருக்கு மொத்தத்துக்கே. ஆமா ப்ரோ, மொத்தம். பலாசா ஒன்று இருக்கு, லூக்ஸ் ஒன்று இருக்கு, அதுக்கப்புறம் இப்போ பிராட்வே ஒன்று இருக்கு. 3 தியேட்டர் தான் இருக்கு. ஒரு 10-15 ஸ்க்ரீன் இருந்தா ஓகே. ஸ்க்ரீன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்குல்ல. இல்ல ப்ரோ, எபிக் இருக்கு, பிக் பீசல் இருக்கு, பிஎக்ஸ் எல்லாம் இருக்கு. பட் அதுக்கு ஏற்ற கண்டென்ட் இவங்க ரெடி பண்ணி கொடுத்துருப்பாங்களா அப்படின்னு நமக்கு தெரியாது. இல்ல இப்போ இல்ல இப்போ வந்து லியோக்கு பண்ணாங்கன்னா அது வேற. இப்போ ஓவர்சீஸ்ல வந்து லியோ ரிலீஸ் ஆகும்போது அதை வந்து ஓவர்சீஸ் ஆடியன்ஸ் எல்லாம் வந்து அந்த லாங்குவேஜ், என்ன லாங்குவேஜ்ல படம் ரிலீஸ் ஆகுதோ அதை பார்ப்பாங்க இல்லையா, டப்பிங்கை தாண்டி ஓன் லாங்குவேஜ்லேயே பார்க்க ஆரம்பிப்பாங்க. இப்போ இது வந்து ஐமேக்ஸ் தெலுங்குலேயே இருக்குல்ல, தெலுங்குலேயே பார்ப்பாங்க அவங்க, அவங்களுக்கு அது தேவையில்லை. தமிழ்ல வந்து ஐமேக்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, தெலுங்கு ஐமேக்ஸ் போதும் அவங்களுக்கு. இதே ஒரு தமிழ் கல்கி வந்து தமிழ் படமா இருந்தால் தமிழ் ஐமேக்ஸ் வந்து தேவை. இந்த படத்துக்கு அது தேவையில்லை. அது பண்ணுவாங்க நீங்க கண்டிப்பா. அதுக்கான ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அடுத்த வாரம் அதுக்கு அடுத்த வாரம் வரலாம். ப்ரோ படம் இன்கேஸ் நல்லா இருந்தா எவ்வளவு ரொம்ப நாள் டிலே ஓடும்? ஆச்சு ப்ரோ. லாஸ்ட் மினிட்ல தானே கொடுத்தாங்க. லியோக்கே ரொம்ப டிலே ஆகி லாஸ்ட் மினிட்ல சண்டை போட்டு ஐமேக்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க. ஷோவெல்லாம் கேன்சல் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக சண்டை போட்டு இல்லை பண்ணியே ஆகணும்னு சொல்லி அப்படிதான் பண்ணாங்க. ஆமா ப்ரோ, லியோக்கு வந்து பிரச்சனை இல்லை, ஒரே மூவி தமிழ்
ஐமேக்ஸ் டைரக்டா தமிழ் தான் வரணும், எங்கேயுமே வராது. ஆனா இந்த மூவி அப்படி இல்ல. இன்னொரு ஆப்ஷன் ஆடியன்ஸ் தியேட்டருக்காரங்க தெலுங்கு இருக்கு, அதை போட்டுருவாங்க வரிசையா. ஸோ அதனால தான் யோசனை பண்ணேன், தமிழ் இதுக்கு மேல வந்து யூஸ் இருக்கா இல்லையான்னு சொல்லி. அந்த படத்தோட ரிசல்ட் பொறுத்து இருக்கு. படம் நல்லா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இருக்கும், இல்லைன்னா தேவையில்லை தான். ப்ரோ ஆனா ஜூலை மாசம் ஐமேக்ஸ்ல நிறைய படம் இருக்கு ப்ரோ வரிசையா. அடுத்த வாரத்துல இருந்து இருக்கு. டெஸ்பிகபிள் மீ 4, அப்புறம் என்ன வரிசையா நிறைய படம் வந்துட்டே இருக்கு. பிஸ்டர்ஸ், ஆமா, அப்ப 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 டெட்பூல். இருக்குன்னா அதெல்லாம் மாத்திருவாங்க. ஆமா, இருக்குன்னா அதெல்லாம் மாத்திருவாங்க. டெட்பூல்லாம் ஜூலை எண்ட்ல தானே வருது. டெட்பூல் ஜூலை எண்டு. ஆனா அதுக்கு முன்னாடியே நிறைய வரிசையா அடுத்த வாரத்துல இருந்து நிறைய படம் வர ஆரம்பிச்சிடும். மோஸ்ட்லி ஓகே, பெரிய படமா எதுவுமே வரல, பெரிய படமா எதுவும் இல்ல. அதுவும் இந்தியாவில கிளிக் ஆகிற மாதிரி டெட்பூல் மட்டும் தான் இருக்கு அடுத்து. ஸோ கல்கி இன்கேஸ் நல்லா இருந்தா ஐமேக்ஸ்ல நிறைய இந்தியாவில ஆல் ஓவர் இந்தியாவில அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க. கல்கி கண்டினியூ ஆகும், ஆனா புதுசா தமிழுக்காக ஷோ போடுவாங்களாங்கிறது சந்தேகம் தான். அதேவா இன்னொரு டவுட் இருந்துச்சு, கல்கி தெலுங்கு மட்டும் தான் ஐமேக்ஸ் இருக்கா, ஹிந்தி ஐமேக்ஸ் டிலே ஆச்சா கார்த்தினா? அதுவும் இதே மாதிரி டிலே ஆச்சுன்னு சொன்னாங்க, பட் நான் எதுவும் பார்க்கல. நீ இதுல பார்க்க போற படத்தை நாளைக்கு? ஆனா இல்லனா நார்த் இந்தியால ஐமேக்ஸ் ஸ்கிரீன்ஸ் இருக்குன்னா அங்கெல்லாம் கிளிக் ஆகும் ஆக்சுவலி. அதுக்கு ஐமேக்ஸ் ஹிந்தியில வருது. இவ்வளவு ஆராய்ச்சி எதுக்கு? நம்ம படம் பார்க்க போறது இதுல பார்க்க போறோம். நான் தமிழ்ல பாக்குறேன்னா தமிழ் ஓகே, 3Dல பார்க்க போறோம்னா 3D, இல்ல தெலுங்குல பார்க்க போறோம்னா ஓகே. ஏன் இவ்வளவு ஆராய்ச்சி எதுக்கு? கலெக்ஷன்ல அஃபெக்ட் ஆகுமே, அதான் கேட்டேன். அதுல எதுவுமே அஃபெக்ட் ஆகாது, அதெல்லாம் கிடையாது. ஐமேக்ஸ்ல எது போட்டாலும் ஃபுல் இருக்கும் பாருங்க. கார்த்தி ப்ரோ, ஹை ப்ரோ. இது கோட் வந்து நெட்ஃபிளிக்ஸ் கன்ஃபார்ம் ஆகலையா ப்ரோ? போஸ்டர்ல கன்ஃபார்ம் ஆகல போடுவாங்க. நீங்க அது இல்ல வலைபேஜ்ல சொன்னாங்க, நான் வேற அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கேன். எதுக்கு? நெட்ஃபிளிக்ஸ் ஏங்க போஸ்டர் அபிஷியல் போஸ்டர்ல நெட்ஃபிளிக்ஸ் கீழ லோகோ இருக்கு, அப்புறம் என்ன? ஏதோ சொன்னாங்க என்னமோ பேச்சுவார்த்தைக்கா சும்மா போட்டிருக்கோம், லோகோ யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு. சரி விடுங்க, வலைபேச்சே பாருங்க. ஹாய் கார்த்தி ப்ரோ. ஹாய் ப்ரோ. ப்ரோ ஆக்சுவலா இந்த சந்தானமும் ஆர்யாவும் ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் சேர்றதா இருந்ததுன்னு சொல்லிட்டு இருந்தாங்களா ப்ரோ? அது ப்ரொடியூஸா இல்ல அவங்க 2 பேரும் சேர்ந்து நடிக்கிற மாதிரி சொன்னது தானே? ஆமா ஆமா ப்ரோ. ஆமா, அது எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு தெரியல, அதுக்கான ப்ராசஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. ப்ரோ அதே மாதிரி இப்ப லைக்கா வந்து அட் அ டைம்ல ஒரு 3 பெரிய ஹீரோ படத்தை ஹேண்டில் பண்றாங்களா, இந்தியன் 2, வேட்டையன், அதே மாதிரி விடாமுயற்சி. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் ஷூ ஸோ இது ஏதாவது ஃபண்ட் அவங்களுக்கு பிரச்சனைனால இருக்குமா ப்ரோ? ஏன்னா 3 பெரிய ஆள் ஹீரோ தான் அட் அ டைம்ல ஹேண்டில் பண்றாங்கல்ல. இல்ல அதனால ஃபண்ட் பிரச்சனைலாம் கிடையாதுங்க. இந்த சினிமாக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. லைக்காவுக்கு வந்து லண்டன்லயே அவங்களுடைய டெலிகாம் இருக்கு இல்லையா, அந்த பிசினஸ்லயே கொஞ்சம் லாஸ் இருக்கு. அதனால அந்த ஃபண்டோட பிரச்சனை தானே தவிர இங்க இருக்க சினிமா பிரச்சனை இல்லை அவங்களுக்கு. ஓகே ப்ரோ, தேங்க் யூ ப்ரோ. தங்கலாம் கன்ஃபார்மா ப்ரோ? ஆகஸ்ட் 15 பிளான் பண்றாங்க. வணங்கான் ப்ரோ. வணங்கணும், ஆகஸ்ட் 15 பிளான் பண்றாங்க. கார்த்திக் ப்ரோ கேட்டுங்களா? ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ நாளைக்கு கல்கி தமிழ் ஷோக்கு எல்லாம் புக்கிங் ஸ்டாப் நாட் ஹேப்பனிங் வருது எல்லா ஆப்லயும் சென்னையில். என்னச்சு புக்கிங்கு? புக்கிங் ஃபார் திஸ் ஷோ இஸ் கேன்சல் சம்திங் அந்த மாதிரி வருது. ஏன் தெரியல ப்ரோ, புக் மை ஷோல அப்படிதான் வருது, புக்கிங் க்ளோஸ்டு ஃபார் திஸ் ஷோ. டிவிஆர் அண்ட் ஐநாக்ஸ் ரெண்டுமே. அவங்களோட ஆப்லயும் வரல, பேடிஎம்லயும் வரல. இப்ப வருதா மார்னிங் வந்து? இப்ப வருதா மார்னிங் வந்துச்சா? இப்ப வந்து புக்கிங் ஆகல. பிவிஆர்லயா? பிவிஆர் அண்ட் ஐநாக்ஸ். எனக்கு மட்டும் தானே இல்ல, நீங்க செக் பண்ணி சொல்லுங்க யாராச்சும். இல்ல எங்களுக்கும் அப்படிதான் காமிக்குது. பிவிஆர் அண்ட் ஐநாக்ஸ் ப்ராப்பர்ட்டி மட்டும் எல்லாமே க்ளோஸ்டுன்னு வருது ப்ரோ, தமிழ் லாங்குவேஜ் மட்டும்.
இல்ல ஆக்சுவலி இருக்கிற மற்ற சீட்ஸ் எல்லாம் அவங்க பிளாக் பண்ணாலும் மோஸ்ட்லி இப்படிதான் வரும். பட் ஆனா எல்லா ப்ராப்பர்ட்டிலும் ப்ரோ வராதுல ப்ரோ. தெலுங்கு புக் ஆகுது ப்ரோ. நாளைக்கு எல்லா ஷோவுமே பிவிஆர் தமிழ் ப்ராப்பர்ட்டி தெலுங்கு ஒர்க் ஆகுது. தமிழ் மட்டும் பாருங்க ப்ரோ. எல்லா ஷோக்குமே நைட் ஷோக்குன்னா நாளைக்கு எதுவுமே க்ளோஸ்டுன்னு வருது. ப்ரோ தெலுங்குல கோயம்புத்தூர்லயும் வருதா? ப்ரோ கோயம்புத்தூர்லயும் அப்படிதான் இருக்கு. அப்ப அவங்க சர்வர் பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. தெலுங்கும் அப்படிதானே இருக்கு. தெலுங்கும் அப்படிதான் இருக்கு. பிவிஆர் சர்வர் ஏதாவது ப்ராப்ளமா இருக்கும். அதான் மொத்த சீட்டு அவங்க பிளாக் பண்ணி வச்சிருப்பாங்க, யாரும் புக் பண்ணாத மாதிரி. மேபி ஏதாச்சும் மொத்தமா சீட்டு விருதுகா இருக்கலாம். இதுக்கு முன்னாடி மொத்தமா பிளாக் பண்ண சீட்டு விருதுக்கும் இப்படி இதே பண்ணுவாங்க. இல்ல அது அப்படி இருக்கும். கொஞ்சம் டைம் ரெடி ஆயிரும். நைட்டு 12:30 மணில சரி எல்லாரும் புக் பண்ண மாட்டீங்க அப்படின்னு பண்ணியிருப்பாங்க ஏதாவது. ஓகே ஓகே ப்ரோ, தேங்க்ஸ். ப்ரோ கேக்குதா? சொல்லுங்க. கேக்குது ப்ரோ. பிரகாஷை கூப்பிடலான்னு பார்த்தேன். பிரகாஷ் வந்து தூங்கிட்டே இருப்பல இன்னைக்கு காலைல கல்கி பார்க்க ஆமா, போறதுக்கு. 12 மணிக்கு போட்டா எப்படின்னா வருவாரு. முன்னாடியெல்லாம் வந்திருக்காருல்ல பொன்னியின் செல்வன் டைம்லாம். அவர் குடும்ப குட்டிக்காரர் தான். ராபின்சன் கதை ஓகே, தெரியும். கல்கி பார்த்துட்டு நல்லா இருந்தா நாளைக்கு அதை பத்தி பேசலாம். ஒரு படத்தை பத்தி இப்ப தமிழ் ஆடியன்ஸுக்கு என்னன்னா, கல்கியை பொறுத்த வரைக்கும் தெலுங்கு ஆடியன்ஸுக்குலாம் ஓரளவுக்கு அந்த படத்தை பத்தி தெரியும். அதனால அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு பிடிச்சிரும். மாஸ் ஹீரோ அவங்க பிரபாஸ், அதனால ஓகே. தமிழ் ஆடியன்ஸ் எல்லாமே வந்து எதிர்பார்ப்பே இல்லாம வந்து முன்னாடி சாகோ வந்திருக்கு, அப்புறம் சலார் வந்திருக்கு, நடுவில் வந்து ஆதி புருஷ் வந்திருக்கு, முக்கிய ஒரு படம் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு போவீங்களே, அவங்களுக்கு வந்து புதுசா இருக்கும். அதனால தமிழுக்கு இது ஆக்சுவலா இது ப்ளஸ்ஸான விஷயம் தான். இந்த எதிர்பார்ப்பு கம்மியா இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தான் தமிழுக்கு. கார்த்தி ப்ரோ, ஆனா கல்கி கான்செப்டே வந்து தாறுமாறா இருக்கும் ப்ரோ. இந்த புஜ்ஜி அண்ட் பைரவா நீங்க அதான் பாத்திருக்கீங்களா? நல்ல ஹைப்ல இருக்கு ப்ரோ. இல்ல அதுதான் சொல்றேனே, அது வந்து என்னன்னா நிறைய பேர் வந்து அந்த படத்தை வந்து ரொம்ப பெருசா எதிர்பார்க்காம போறது அந்த படத்தோட பெரிய பிளஸ்ஸா இருக்கும் தமிழ்நாட்டுல. கரெக்ட் ப்ரோ. இப்போ நம்ம ப்ரோ எப்படி ஏதாவது பிராண்ட ஒரு ஒண்ணு பணம் தேவை அப்படின்னு பணம் நிறைய நம்ம இது பண்றோம் பாருங்க, அங்க வந்து ஃபுல்லா பணம் கிடையாது, யூனிட்ஸ் தான். யூனிட்ஸ் எனக்கு அதிகமா கொடுங்க, உங்களுக்கு நான் இந்த வேலை செய்யறேன், அந்த மாதிரி. ப்ரோ அது எல்லா சைஃபை ஃபிலிம்ஸ்லயும் அது சொல்றதுதான், யூனிட்ஸ். இல்ல அதுதான் அதெல்லாம் இருக்கும். பட் அதுதான் அதெல்லாம் இருக்கும். அது எல்லாம் கொஞ்சம் இருக்கும். 2898 எப்படி இருக்கும் உலகம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபிக்ஷன் தான் அந்த கதை. அதுக்குள்ள இந்த மகாபாரதெல்லாம் ஜாயின் பண்ணி ஒரு கதை கோர்ஸ் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ எதிர்பார்க்காம இருக்கிறது தமிழ்நாட்டில் பெனிஃபிட் தான். பார்ப்பீங்க, பார்க்கும்போது சர்ப்ரைஸா இருக்கும் அந்த படம். எனக்குமே அப்படிதான் இருக்கும். இன்னும் நிறைய விஷயம்லாம் இருக்கு ப்ரோ. வித்தியாலஜி எல்லாம் இந்த இடத்துல சயின்டிபிக்கா காட்டுவாங்க. காலைல பத்திரம் ப்ரோ எனக்கு இன்னொரு டவுட். இந்த பிவிஆர் ஐநாக்ஸ்ல எல்லாம் வீக் டேஸ்ல இருந்து அந்த 100 ரூபீஸ் காம்போன்னு ஒண்ணு கொடுப்பாங்க. அது இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டே எப்போ கொடுத்தாங்க? இல்ல ப்ரோ, ஃபர்ஸ்ட் டேக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்களா? அதாவது பெரிய ஆளே வராத ஷோக்கு அதை கொடுத்து வர வைப்பாங்க, ஆள் தானா வர்ற ஷோக்கு அதை கொடுத்தெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. அதுக்கு பதிலா அவங்க ஸ்பெஷல் பாலிசி அந்த மாதிரி இருக்கா, இல்ல இல்ல இங்க சும்மா இந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன்ல அப்படி பண்றாங்களா? அது பண்ண ஆல் ஓவர் பிவிஆர் பண்ணுவாங்க, இல்ல சென்னைனா சென்னை மட்டும் அதாவது டிஎன்னா டிஎன் மட்டும் பண்ணுவாங்க, அப்படி பண்ணுவாங்க. ஆனா இந்த மாதிரி மூவிஸ் வரப்ப இதுக்கு தனியா காம்போஸ் இருக்கும். ஒவ்வொரு மூவி பேர்ல ஒரு காம்போஸ் இருக்கும், ஸ்பெஷல் காம்போஸ் மாதிரி இருக்கும். ஆக்சுவலி நான் இன்னைக்கு தேர்ஸ்டே, இன்னைக்கு அந்த ஆஃபர் இருக்காது. அதாவது தேர்ஸ்டே நியூ மூவி ரிலீஸ் ஆனா அப்பயும் அந்த ஆஃபர் இருக்காது. இல்ல அதான் கேட்டேன், இருக்குமான்னு எனக்கு தெரியல. இருக்காது. கார்த்தி ப்ரோ
ப்ரோ இருக்கீங்களா? bro, சொல்லுங்க ப்ரோ. இருக்கு. ப்ரோ இவரு எஸ்கேசிபி பேஷன் ஸ்டுடியோ இந்தியா ஆமா ப்ரோ. ஆமா உண்மைதான். இவரு இதுக்கான வேலைகள் போயிட்டு இருக்கு. கன்ஃபார்ம் ப்ரோ. கன்ஃபார்ம் இது SK 24 25 வருமா ப்ரோ? 24 25 இல்ல 24 தான். இந்த வருஷமே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ப்ரோ ஷூட்டிங். ஆமா இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. கதையெல்லாம் போயிட்டு இருக்கு. கதை அந்த வேலையெல்லாம் போயிட்டு இருக்கு. ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நீங்க இங்க அங்கே இந்த தானே படத்தை ஒர்க் முடிச்சிடும். பண்றீங்க? ஆமா. ஓகே ப்ரோ, ஓகே தேங்க் ப்ரோ. ஐயப்பன் ப்ரோ ராபின்சன் ஸ்பீக்கர் கேக்குறாரு, என்னன்னு தெரியல. ரெக்வஸ்ட் கொடுக்க சொல்லுங்க. ரெக்வஸ்ட் எடுத்து ஸ்பீக்கர் கேக்குறாங்க. கொடுப்பா. இன்வைட் பண்ணியாச்சு, வரல காணும்ல. சரி அவன் வரப்போ வரட்டும். ப்ரோ இப்ப ஏதோ ஸ்ட்ரைக் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்களே, இந்த ஆக்டர்ஸ் அதிகமா சம்பளம் கேக்குறாங்கன்னு சொல்லிட்டு, அது உண்மையா ப்ரோ? ஸ்ட்ரைக் வந்து சம்பளத்துக்காக இல்லைங்க. அது வந்து ஸ்ட்ரைக் வந்து எதுக்காகனா, இப்போ ஓடிடி பிஸ்னஸ் சேட்டலைட்லாம் டோட்டலா காலி ஆயிடுச்சுல்ல. ஆனா நிறைய ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து அது இன்னும் தெரியல, தெரியாம போற மாதிரி இருக்கு. ஹீரோட சம்பளம்னா வெறும் ஹீரோட சம்பளம் அந்த மாதிரி கிடையாது. எல்லாருடைய சம்பளமுமே அதிகமாயிடுச்சு இல்லையா அந்த ஓடிடி வந்ததுக்கு அப்புறம். பட்ஜெட் அதிகமாகிடுச்சு, பிஸ்னஸ் அதிகமாகிடுச்சு, அப்புறம் எல்லாரோட சம்பளம் அதிகமாகிடுச்சு இல்லை. திடீர்னு அந்த ஆனதுக்கு அப்புறம் வந்து டோட்டலாக மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகிடுச்சு, பிஸ்னஸே இல்லை அப்படிங்கும்போது அதை கொஞ்சம் வெளில தெரியணும்ல. ஒரு ஸ்ட்ரைக் பண்ணி அதை பண்ணி ஸ்டாப் பண்ணிவிட்டு, இல்லைங்க இந்த மாதிரி பிஸ்னஸ் இல்லை, யாரும் போய் பண்ணி மாட்டிக்காதீங்க, இதை வந்து திரும்ப இண்டஸ்ட்ரி வந்து டோட்டலாக ரிவைவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒரு ஸ்ட்ரைக்கை முயற்சி பண்ணாங்க. அதை அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு சொன்னாங்க. ஏன் நடந்தனால ஒன்றும் வரல. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரில, யார் தடுத்தாங்கன்னு தெரில. ஆக்சுவலா அதுக்கோசரம் தான் அந்த லெஜெண்ட் படம் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. இல்லை அது ஆக்சுவலாக அவங்க என்ன பேசினாங்கன்னா, அதில் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ண படங்கள் எல்லாமே ஷூட்டிங் போகட்டும், அனௌன்ஸ் பண்ண ப்ரீ ப்ரொடக்ஷனில் இருக்க படங்கள்லாம் ஷூட்டிங் போகட்டும், ஒரு டைம் பீரியட் வச்சு ஒரு அக்டோபர் அந்த மாதிரி வச்சு, அதுக்கப்புறம் யாரும் புது படம் ஸ்டார்ட் பண்ணாதீங்க, அதுக்கப்புறம் பார்த்து ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்றது தான் இந்த ஸ்ட்ரைக்கோட இதாக இருந்துச்சு. ஸ்ட்ரைக்குன்னா நாளைக்கே ஸ்ட்ரைக் அந்த மாதிரிலாம் கிடையாது, இப்படிதான் வச்சிருந்தாங்க. அது ஏன் இன்னும் அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்காங்கன்னு தெரியல. கார்த்திக் ப்ரோ, இது இந்த கூலி ஒரு ஸ்டில் விட்டுருக்காங்களா, லோகேஷ் கனராஜ் விட்டுருக்காருல, அது பார்த்தா காலா மாதிரி இருக்கு. காலா மாதிரி அச்சஸ்லாம் இருக்கு, ஒரே மாதிரி இருக்கு. ரஜினி மாதிரி தானே இருக்கு. இல்ல காலா படத்துல வந்து அதே கெட்டப் மாதிரி இருக்கு கேட்டேன். என்னங்க ஒரே கெட்டப் தான், தாடியில கொஞ்சம் நரைச்ச முடியும், இல்லை தாடி கருப்பு, அவ்வளோதானே வைக்க முடியும். வயசாயிடுச்சு அவருக்கு கிட்டத்தட்ட 75 வயசுங்க. ஸோ தாடி வச்சாதான் நல்லா இருக்கும். ரஜினி வந்து தாடி இல்லாமல் க்ளீன் ஷேவ்ல பார்த்தா நல்லா இருக்காது. இப்போ ரஜினியில ரொம்ப பாவமா இருந்தது. ஆமா. ஸோ தாடி வச்சு தான் ஆகணும். ஒன்று தாடி வந்து வெள்ளை தாடியை வைக்கணும், இல்லை கருப்பு தாடி வைக்கணும், இல்லைன்னா வெள்ளை லைட்டாக வெள்ளை லைட்டாக கருப்பு அப்படி வைக்கணும். 3 ஆப்ஷன் தான் இருக்கு. அவங்க வந்து ரொம்ப சிமிலராக தான் இருக்கும். எதை பார்த்தீங்கன்னாலும் அப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. பரவாயில்ல ஜி, வித்தியாசமா ட்ரை பண்ண போய் மீம் மெட்டீரியல் ஆகிறதுக்கு பேசாம இப்படியே இருக்குது பெஸ்ட். ஆமா இப்படியே போயிடுறது நல்லதானே. கார்த்திக் ப்ரோ, ஏன் தமிழ்ல நிறைய ஐமேக்ஸ் படம் ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க? ஐமேக்ஸ் டைரக்டர் தியேட்டர்லயே 3 தியேட்டர் தானே இருக்கு. ஆனா ஃபாரின்ல எல்லாம் நிறைய இருக்கு. ஆந்திராலையும் தெலுங்கானாலையும் ஐமேக்ஸ் தியேட்டரே எல்லாமே ரிலீஸ் பண்றாங்க. அப்படிலாம் ஓவர்சீஸ் மார்க்கெட் இருக்குது. எத்தனை பேருக்கு? 3 பேருக்கு. ரஜினிக்கு இருக்கு, விஜய்க்கு இருக்கு, கமலுக்கு இருக்கு. கமலுக்குமே போன படத்துல தான். இல்ல ஆனா ரஜினி படம், விஜய் படம், கமல் படம் என்ன பண்ணலாம்? இல்ல அதுதான் முதல்ல ஆரம்பிச்சது பொன்னியின் செல்வன் தான் நினைக்கிறேன் இல்லையா? அது ஆமா, அதுக்கான பிசினஸ் ஆகணும் இல்ல. பிசினஸ் ஆனிச்சுன்னா பண்ண முடியும், இல்லை பண்ண முடியாது. ஓகே. கார்த்தி ப்ரோ, பெரிய பிசினஸ் படத்துக்கெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கப்புறம். நான் ஏன் சொல்றேன்னா ப்ரோ, லாஸ்ட் இயர் வந்து ஐமேக்ஸ் நான் கோயம்புத்தூர்ல இருக்கேன், பிராட்வேல வந்து லியோ ஓபன் பண்ணப்போ இருந்த இது வரவேற்பு, லியோக்கு கிடைச்ச ஐமேக்ஸ் வரவேற்பு எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு லைக் மற்ற ஐமேக்ஸ் படத்துக்கு அவெஞ்சர்ஸ்க்கு அப்புறம் நான் அந்த இதை பார்த்தேன்.
அவ்வளோ கூட்டம், அவ்வளோ ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் இருந்தது. லைக் கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்ஸ் கண்டினியூஸா 2 வீக்ஸ் மேலேயே வந்து ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் இருந்தது ஐமேக்ஸ் மட்டும். நிறைய பேர் ஐமேக்ஸ் என்னன்னு தெரியாதவங்களாம் நிறைய பேர் வந்து இங்க வந்து பார்த்து இதெல்லாம் அதனால சொல்றேன். ஸோ பெரிய ஸ்டார் படம் லைக் இந்த மாதிரி இனிமே வந்தா நல்லா இருக்கும். ஐமேக்ஸ்ல அந்த மாதிரி எல்லாம் நல்லா யூட்டிலைஸ் பண்ணலாம். பெரிய ஹீரோ படம்லாம் வருங்க இதுக்கப்புறம். கார்த்திக் ப்ரோ நீங்க படம் நாளைக்கு காலையிலே பார்த்துருவீங்களா எப்படி? இது கல்கி காலைல 10 மணிக்கு. காலைல 10 மணிக்கு ஐமேக்ஸ்ல பார்க்கலான்னா ரொம்ப காசு அதிகமா இருக்கு. ஆனா அவ்வளோ காசு கொடுத்து வேற மாதிரி ரிசல்ட் ஆயிடுச்சுன்னா பெரிய ரொம்ப ஆயிடும். அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. சீக்கிரம் போடுங்க. எக்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. பெரிய ஸ்க்ரீனு பிரம்மாண்டமா இருக்கும். 1100 ரூபா 1200 ரூபா டிக்கெட் பெங்களூர்ல. நார்மலே பாருங்க, நல்லா இருக்கு. ஓகே ஜி. அது ஐமேக்ஸ் எடுத்துட்டு வரலன்னா அது ப்ராசஸிங்கும் தனியா இருக்கும்ல ப்ரோ. இப்போ நார்மலா நம்மளுக்கு DM 4K ல பண்றது வேற ஒரு ப்ராசஸிங் வரும். DMR ப்ராசஸிங். ஆமா இதுல இப்போ ஐமேக்ஸ். ஸோ அதனால நிறைய தியேட்டர்ல அது இருக்குது. இப்போ எடுத்துட்டு போனாலுமே இப்போ பெரிய ஆள் படம் மட்டும் தான் எடுத்துட்டு போகணும். ஏன்னா அவங்க தான் பட்ஜெட் தாராளமா கொடுத்து இதை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. சின்ன ஆள் படம் பண்ணிட்டு அதுக்கு போட்ட காசு கூட வரலன்னா அது வேஸ்ட் தானே ப்ரோ. அதனால தான் பாதி பேர் யோசிப்பாங்க. சின்ன படத்துல பண்ணவே முடியாதுங்க. டிக்கெட் ரேட் என்னங்க இருக்கு ஐமேக்ஸ்லாம்? $40 $50 இருக்குங்க. அதெல்லாம் எப்படி வந்து பார்ப்பாங்க? இல்ல சின்ன படத்துக்கு வாய்ப்பே இல்லை, அது தெரியும் ப்ரோ. அது கண்டிப்பா கஷ்டம். 3000 பெங்களூர்ல நீங்க சொல்றீங்க 1000 ரூபாய் 1500 டிக்கெட்னு. யூஎஸ்லாம் வந்து 3000 4000 டிக்கெட் வித்துட்டு இருக்காங்கல்ல. எப்படி பார்ப்பாங்க சின்ன படத்துக்கலாம்? எவனா பார்ப்பானா 3000 கொடுத்து? ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசரே இருப்பாங்களா? ஐமேக்ஸ்க்கு தனி கேமரா வச்சு எடுக்கணும். இல்ல ப்ரோ, எடுக்கிறதுக்கு தனியா வேணும், அது கரெக்ட் தான் ப்ரோ நீங்க சொல்றது. ஆனா ஐமேக்ஸ்க்கு வந்து ரிலீஸ் பண்றதுக்கு டிஎம்ஆர் அந்த ப்ராசஸ் இருக்கு. இப்போ எப்படி கியூ வந்து எபிக் வச்சிருக்காங்களோ அதே மாதிரி ப்ராசஸ் தனியா ஐமேக்ஸ் ரொம்ப வருஷமாவே இருக்கு. ஸோ ஐமேக்ஸ் கேமரால எடுக்கலன்னா கூட நீங்க இதுல அப்படியே அவங்க போட்டு ஹாலிவுட் படம்லாம் அப்படிதான் நிறைய படம் ரிலீஸ் ஆயிருக்கு டிஜிட்டல்ல. நார்மல் எடுத்து அதை ஐமேக்ஸ்ல கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஆமா ஆமா, அதுவே வந்து பண்ணாலே அதுவே வந்து நிறைய ஈவெண்ட்ஸ் இப்போ இந்த மாதிரி நம்ம கல்கி சொல்றோம், லியோ போன வருஷம், பொன்னியின் செல்வன், அந்த மாதிரி நிறைய படம் வந்து வரிசையா வரலாம். இந்தியாலயும் நிறைய படம் வந்துட்டு தான் இருக்கு. இல்ல பொன்னியின் செல்வனும் லியோவும் ஐமேக்ஸ்ல ஷூட் பண்ணுது. அந்த மாதிரி பண்ணி விட்டாதான் அந்த ஐமேக்ஸ் ஈக்குவலா இருக்கும். நம்ம நார்மலா ஒரு கண்டென்ட் எடுத்து அதை ஐமேக்ஸ் கன்வெர்ட் பண்ணா அது அந்த அளவுக்கு ஒர்த்தா இருக்குமான்னு தெரியாது. இல்ல ப்ரோ, ஐமேக்ஸ் கேமரா ஷூட் பண்ணல. யார் சொன்னது? ஷூட் பண்ணல ஐமேக்ஸ்ல ஷூட் பண்ணல. கன்வெர்ட் பண்ணது அதெல்லாம் பாலாஜி சாரே சொன்னாரு. இப்போ கூலிக்கு தான் ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு இருந்தாரு ஒரு இன்டர்வியூல லோகேஷ் கனகராஜ். அது ஷூட் பண்ணல, கன்வெர்ட் பண்ணதுதான் லியோல. லியோக்கு கன்வெர்ட் தானா? ஐமேக்ஸ் கேமரா வச்சு ஷூட் பண்ணதா அவங்க ஒரு வீடியோவே தமிழ்ல எல்லாமே கன்வெர்ட் பண்ணதான். ஐமேக்ஸ் சர்டிஃபைடுன்னு சொல்லியிருப்பாங்க. கேமராவே கார்த்தி ரொம்ப சார்ஜஸ்ல கார்த்தி, அது ரொம்ப ரெண்ட் சார்ஜஸ்ல. ஆமாஜி 3 கேமரா தான் வேர்ல்டுலயே இருக்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். அது உண்மையாஜி கார்த்தி? அதெல்லாம் தெரியாது. பாலாஜி சார் ஒரு அவர்கிட்ட கேளுங்க. இல்ல அப்படிலாம் இல்ல ப்ரோ. நம்ம டார்க் நைட் படத்துல கிறிஸ்டோபர் நோலனே ஒரு 4 கேமரா உடைச்சிருக்காரு ஐமேக்ஸ் அவர் படம் ஷூட் பண்றப்ப. இல்ல அப்படி கிடையாது. அது ஒரு கேமரா என்னமோ 4 கேமரா என்னமோ யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுல ஏதோ 2-3 கேமராஸ் வந்து இது வரைக்கும் டோட்டலா உடச்சிருக்காருன்னு தான் இது அவரோட கரியர்ல. இந்த டார்க் நைட்ல இருந்து அப்படியே வரிசையா அவர் ஷூட் பண்ண ஆரம்பிச்சதுதான் 2008ல இருந்து. கார்த்தினா கோயம்புத்தூர்ல மட்டும் இந்த 7am ஷோ பர்மிஷன் வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி மத்த பக்கமும் டிஎன்ல மத்த பெரிய பெரிய மூவிஸ்க்கும் பண்ண இனிமே ஃபியூச்சர்ல வாய்ப்பு இருக்கா? லோக்கல் பர்மிஷன் வாங்கி அவங்க பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எங்க வாங்கினாங்கன்னு தெரியல. வாங்கியிருந்தாங்கன்னா ஓகே. அப்படி அவங்க வாங்கியிருந்தாங்கன்னா எல்லா படத்துக்கும் வாங்க முடியும். வீக்கெண்டுக்கு 8 மணி ஷோ கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா 7am ஷோ இப்பதான் பாக்குறேன். இந்த இது எபிக் ஷோ ஒன்று போட்டிருக்காங்க 7:30 இல்ல இது 7:40am ஷோ ஐமேக்ஸ் போட்டிருக்காங்க. அதுதான் இப்ப நான் போறேன் இப்போ காலையில. அது அது தவிர்த்து இப்போ இதுக்கு முன்னாடி எல்லாம் போட்டதே கிடையாது. இவ்வளவு காலையில இவ்வளவு சீக்கிரம் போட்டதே இல்லை. லைக் லாஸ்ட் 1 இயர் பக்கமா போட்டது.
ரொம்ப ஆக்சுவலி ஆராய்ச்சி வீக்கெண்ட்ல பண்ணுங்க, அமைதியா பிஃபோர் போய் பாருங்க படத்தை. ஏன் 8 மணிக்கு போட்டாங்க 7 மணிக்கு போட்டாங்க? படம் போட்டா போய் பாருங்க. சும்மா வந்து ஏன் இந்த பர்மிஷன் ஆனாலா, ஜீவோ இருக்கா, கவர்மெண்ட் கொடுத்தாங்களா, யார் கலெக்டர் கழிச்சு போட்டாரா, ஏன் அவ்வளோ ஆராய்ச்சி? அதெல்லாம் தேவையில்லை. சரி, பெங்களூர்லாம் 6:30 மணி ஷோ 7 மணி ஷோ இப்படி இருக்கு எல்லாம் தியேட்டர்ல. கேட்டு கேட்டு இந்த சவுக்கு சங்கர் மாதிரி பைத்தியக்காரனெல்லாம் பேசி தான் இந்த மாதிரி ஆயிப்போச்சு. ஆனா அதுல 10 நாப்புல எல்லாம் ஜிவி பிரகாஷ் படத்தெல்லாம் 7 மணி ஷோ போட்டு ஓட்டிட்டு இருந்தாங்க ரோஹினியில. எல்லாத்தையும் கெடுத்து விட்டீங்க மொத்தமா பேசியே. பிவிஆர்ல 6:30 மணி, விடிய காத்தால 6:30 மணி ஷோ பெங்களூர்ல. சைலண்டா போய் படம் பாருங்க, அவ்வளவுதான். 7 மணிக்கு 8 மணிக்கு எந்த போட்டாலும் போய் பாருங்க. ஏன் சும்மா நீங்க ஆராய்ச்சியில இது நீங்க சொல்றது கரெக்ட் தான். பிவிஆர் லியோக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா வீக்கெண்ட், அதாவது சனி ஞாயிறுலாம் பாத்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் ஷோ இருக்கும். இந்த 7 மணி 6 மணி இந்த மாதிரி ஷோலாம் சைலண்டா போட்டு அவனே ஓட்டிட்டு தான் இருந்தான். தேவையெல்லாம் நோண்டி தான் அதை வந்து தேவையெல்லாம் இதாக்கிட்டீங்க. இல்ல இப்பயும் அங்க அவன் பர்மிஷன் வாங்கி தான் போட்டாங்களா அப்படிங்கறது கொஞ்சம் டவுட்டா இருக்கு. ஏன்னா ஒரு நாளைக்கு 5 ஷோ போடணும்னு சொல்லி பர்மிஷன் இருக்கு. 5 show தான் open இருக்கான். பேச்சுலருக்குலாம் 7 மணி ஷோ போட்டு ஃபுல் ஆச்சுங்க ரோகிணியில. அப்படி இருந்து தமிழ்நாடுங்க அது, தமிழகம், தமிழ் மண். அந்த இதை கெடுத்து விட்டுட்டீங்களா? கிறிஸ்டபர் போயிருக்காரு ஜி, நவ் ஷோயிங் போட்டிருக்காரு. அவரு நம்ம தூங்கறதுக்குள்ள சொல்லிடுவாரு ஃபர்ஸ்ட் ஹாஃப். 3 hours ஃபிலிம்ஸ் 3:30 தான் இல்ல 4 மணி தான் ரிவ்யூ வரும். கவலையே வேணாம், போய் தூங்குங்க. ஒரு காலத்துல நைட் ஷிஃப்ட் முடிச்சு நான் வரும்போது என்ன இருந்தால் வந்து விடிய காலத்துல 3 மணிக்கு நான் நைட் ஷிஃப்ட் முடிச்சிருக்கும் போது தியேட்டர் உள்ள குபுன்னு கூட்டம். இந்த முதல் நாள் ஷோ வந்து 3 மணி 3:30க்கு அப்படி ஒரு கூட்டம் நிற்கும் வெளியே. அப்படி ஓடிட்டு இருந்துச்சு சென்னையில முன்னெல்லாம். போரூர் தியேட்டர்ல நான் பார்த்துட்டு. எல்லாத்துக்குமே காரணம் இந்த மாதிரி சும்மா போராளிங்க நிறைய பேர் இருப்பானுங்களே, அதுதான். ஆக்சிடென்ட் நிறைய நடக்குது அப்படின்னாங்க, திடீர்னு ஹெல்மெட் போடுங்கன்ட்டானுங்க. பின்னாடி இருக்கவன ஹெல்மெட் போடக்கூடாதா? முன்னாடி ஹெல்மெட் போடனா பிடிக்கல, அப்புறம் டபுள்ஸ் வந்தா ஹெல்மெட் போட்டா பிடிக்க மாட்டியா நீங்க? பின்னாடி இருக்கவன் உயிர் பண்ண பரவாயில்லையா அப்படின்னு கேட்டீங்க. சரி ஓகே, டபுள்ஸ்லயும் ஹெல்மெட் போட்டுக்க, பின்னாடி போட்டுக்கிட்டானுங்க, இல்லைன்னா ஃபெயில்ட்டானுங்க. நம்மளாம் அவனை நோண்டி ஏதோ ஒன்று கேட்டு அப்புறம் அதுக்கு அவனுக்கு ரூல்ஸ் போட்டு விட்டுறது. அவனுக்கு சும்மா தானே இருந்தானுங்க நமக்கு இந்த மாதிரிதான். நீங்க சொல்றது கரெக்ட் தானா? பட் பக்கத்து ஸ்டேட்ல ஒருத்தன் என்ஜாய் பண்ணும்போது நம்ம ஸ்டேட்ல இல்லையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்கும். அதெல்லாம் இருந்துச்சு. அதான் நீங்க ரொம்ப ரூல்ஸ் பேசினதுக்கு அப்புறம் தான் அவன் காண்டாயிட்டானுங்க. சரி ரொம்ப ரூல்ஸ் பேசுறியா, சரி ஓகே ரூல்ஸ் படி நடப்போம் அப்படின்னு. கார்த்திக் ப்ரோ, ஹாய் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. கடைசி கேள்வி, அதுக்கப்புறம் நான் சும்மா பாருங்க. மற்ற ஸ்டேட் சினிமா 3D யூஸ் பண்ற அளவுக்கு ஏன் நம்ம தமிழ் சினிமா அதிகமாக 3D யூஸ் பண்ண மாட்டேங்குது? ரிலீஸ்க்கு ரொம்ப கம்மியா இருக்கு. இல்ல மத்த ஸ்டேட்னு எனக்கு புரியலையே. நான் மலையாளத்துல எத்தனை படம் வந்திருக்கு 3D? லைக் மலையாளம் சொல்லல, நான் சொல்றேன் இப்போ தமிழ் தெலுங்கு அந்த இதுல நம்ம டாப் தெலுங்குல எத்தனை படங்கள் வந்திருக்கு? ட்ரிபிள் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இப்ப இது வேற என்ன வந்திருக்கு? இல்ல நம்ம 2.0க்கு அப்புறம் பெருசா லைக் அந்த 3D யூஸ் பண்ற அந்த 3Dல ஷூட் பண்ணது சொல்லல, லைக் 3D படமே ரிலீஸ் ஆகுறது கம்மியா இருக்குன்னு சொல்றேன். நம்ம பண்ணி எடுத்துருக்கலாமே அப்படின்னு. ஏன்னா இப்ப நிறைய 3D தியேட்டர்ஸ் வந்துருச்சு. அதுக்கான படம் வரணும் இல்ல, சும்மா எல்லா படத்தையும் 3D எடுத்துருக்க முடியாது. ஆனா ப்ரோ இங்கிலீஷ் படம் நிறைய படம் 3Dக்கான யூசேஜே இருக்கு. அந்த படம் பார்த்தா 3D எஃபெக்ட்ல ஒண்ணுமே இருக்கு. அதை வந்து 3D ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஹாரி பாட்டர் படம், அந்த இந்த ரீசெண்டா வந்துச்சுல்ல ஒரு ஹாரி பாட்டர் புது அடுத்த வெர்ஷன், அதெல்லாம் 3Dல வந்து எஃபெக்டே இல்லை. ஆனா அவனுக்கு 3Dல தான் ரிலீஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. நிறைய படம் அந்த மாதிரி அது 3Dக்கு அது யூஸ்ஃபுல்லாவே இருக்காது. அவனுக்கு 3Dல ரிலீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அது நார்மலா பார்த்தா கூட நல்லா இருக்கும். ப்ரோ அதுக்கெல்லாம் இன்னொரு ரீசன் இருக்கு. அவங்கலாம் 3D பண்ணது அவங்க ஊர்ல இருக்கிற ஓவர்சீஸ் தியேட்டர் வச்சு அவங்க எடுத்திருப்பாங்க. அங்கே அது எஃபெக்டிவா இருந்திருக்கும். நம்ம ஊருக்கு அது சூட் ஆகாம இருந்திருக்கும், அவ்வளவுதான். அங்கெல்லாம் ஒன்றும் அந்த அளவுக்குலாம் இல்லை நீ நினைக்கிற மாதிரி. ஓவர்சீஸ் தியேட்டர்லாம் வந்து அப்படியே எல்லாம் வந்து சிம்பிள் எக்ஸாம்பிள் சொன்னா, நீங்க ஐமேக்ஸ்ல ஒரு 3D மூவி பாக்குறதுக்கும் நார்மல் ஸ்கிரீன்ல ஒரு 3D மூவி பாக்குறதுக்கும் இதே 4K லேசர் ஸ்கிரீன்ல 3D பாக்குறதுக்கும் ஒரே படம் இந்த 3 ஸ்கிரீன்ல பார்க்கும்போது உங்களுக்கு டிஃபரன்ஸ் அழகா தெரியும். நம்ம சொல்ற எஃபெக்டிவ்களா ரீசன் அங்கே தெரியும் ஆக்சுவலி.
நான் காலைல 2D தான் பார்க்க போறேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வேற ஒண்ணுமே தெரியாதுங்க. ராபின்சன் வந்து இருட்டா இருக்குங்க நிறைய சீன்ஸ். அந்த கண்ணாடி வேற தள்ள தூக்கி வச்சுட்டு மாட்டு பார்க்கணும். இருட்டா இருந்தா கண்ணாடி பிரச்சனைனா அப்படிதானே இருக்கும் இங்க இருக்க 3D. ஆமா, நம்ம ஊர்ல ஆக்சுவலி அதுக்குன்னு ஒரு லைஃப் டைம் இருக்கும். நான் 3 டைம்ஸோ 6 டைம்ஸா யூஸ் பண்ணும் சரி, கலர் குவாலிட்டி பொறுத்து இருக்கும். ஆனா நம்ம ஊர்ல அதே உடையிற வரைக்கும் ரீவிசிட் பண்ணுவாங்களே. ஆமா. என்ன ராபின்சன் பெக்ரன்ல எப்படியா 3D? புரியல என்ன ப்ரோ? பெக்ரன்ல எப்படி இருக்கும் 3D ராபின்சன்? இல்ல இங்க வந்து ரிவ்யூஸ் கம்மி தான். நோவா சினிமாஸ் தான் மெயின், அவங்க தான் பண்றாங்க. பட் ஆனா இங்க ஐமேக்ஸ்ல ரொம்ப பிரைஸ் காத்தி ரொம்ப அதிகம், ரொம்ப கம்மியால தான் போவாங்க. இந்த பாம்பு வச்சிருக்காங்க அப்பல இருக்கு பாத்துக்க, கீக்கிங் சவுண்ட் வருது. கார் சீட் பெல்ட் வண்டி பார்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் கார்த்தி பிஸியானதை பத்தி ஒரு கமெண்ட் சொல்ல மாட்டேங்கிறேன், நீ கேட்டுட்டு போலான்னு இருக்கேன். என்ன காப்பட்டு அவரை பத்தி? ஏதோ கொடி கம்பம் வந்து பத்தி ஒரு சொல்லியிருக்கிறாரு. சரி அது கூட கார்த்தி, இது புஷ்பா வந்து ரிலீஸ் வந்து இந்த பிசினஸ் இந்த ஓடிடி இந்த ஹிந்தி எல்லாம் இப்ப கம்மியா இருக்கு, அதனாலதான் ஆகலையா இல்ல எப்படி? புஷ்பாக்கு இன்னும் ஷூட்டிங் முடியல, ஷூட்டிங் முடியவே லேட் ஆகும். அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கும் இல்ல கொஞ்சம் ஒர்க் இருக்கு இந்த படத்துக்கு. ஓடிடி மட்டும் தானே கார்த்தி பிசினஸ் டவுன், ஹிந்தி இல்லங்கிற நீ எல்லாம் அன்னைக்கு 2 நாளுக்கு முன்னாடி சொல்றேன். இப்ப எப்படி ஹிந்தி மார்க்கெட்டுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? ஹிந்தி ரைட்ஸ் எல்லாம் இப்ப எல்லாம் நல்லா தானே போகும், ஓடிடி மட்டும் தானே டவுனு. இல்ல ஹிந்தி மார்க்கமே டவுன் தான், ஹிந்தி தியேட்டருக்கு இல்ல நான் சொல்றது, ஹிந்தி சேட்டலைட் இந்த மாதிரி விஷயமும் கொஞ்சம் டவுன் தான். இப்ப தமிழ் படம்லாம் இப்ப அரண்மனை இது மாதிரி நிறைய படம்லாம் வந்து ஹிந்தி ரைட்ஸ் எல்லாம் நல்லா போகும்ல, நல்லா தானே பண்ணிருப்பாங்க. எப்போ வித்த அரண்மனைலாம் வந்து பொங்கலுக்கு வர வேண்டிய படம், அப்ப அதுக்கு முன்னாடி வித்த படம் சொல்ல. இந்த போன பொங்கலுக்கு லாரன்ஸ் படம் சுந்தர்சி படம் எல்லாம் நல்ல ஒரு ஹிந்தி ரைட்ஸ் எல்லாம் போகும்ல. நீ சொல்றதெல்லாம் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கதையை பேசிட்டு இருக்கு, இப்ப கிடையாது. சரி ஓடிடி டவுன்ஃபால் ஓகே, அது ஓகே, அது வந்து எல்லாம் நிறைய பேர் பாக்குறது இல்லை. ஹிந்தி ரைட்ஸுமா இது என்ன, இது எவ்வளவு பெரிய டவுன்ஃபால் இப்ப? ஹிந்தியுமே சேட்டலைட் தானே. ஹிந்தி ரைட்ஸ்னா என்னன்னா ஹிந்தி சேட்டலைட் ரைட்ஸ் தான், சேனல்ஸ் எல்லாமே இதாயிட்டாங்க. வலை பேச்சு சொல்றாங்க ஜி வந்து இன்ஸ்டால்மெண்ட் பேஸ்ல எல்லாம் பண்ணுவாங்கன்னு, அது உண்மையாவா? அப்படிதான் பண்ணுவாங்களா? மேஜர் ரீசன் அதுதான், ஜி தான். ஜி வந்து ஜி தான் வந்து எல்லா படத்தையும் வாங்கிட்டு இருந்தாங்க, நிறைய படத்தை. அவங்க கிட்ட பணம் இல்லாம பெருசா மாட்டிக்கிட்டாங்க. என்ன ப்ரோ, போனி கபூர் ஜீட்ட தானே அவரே ஃபைனான்ஸ் வாங்கி அஜித் படம் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணாரு, அவங்கள்ட்ட காசு இல்லையா? நீ சொல்றதெல்லாம் எல்லாமே முன்னாடிங்க, நான் சொல்றது இப்ப சொல்லிருக்கேன். அவங்களே பெரிய பிரச்சனை தான் இருக்காங்க. எல்லா படத்துக்கும் 1 வருஷம் கழிச்சு 1.5 வருஷம் கழிச்சு 2 வருஷம் கழிச்சுலாம் பேமெண்ட் வரும். இப்ப நிறைய படங்களுக்கு இன்னும் பெண்டிங்லாம் இருக்கு ஜியை பொறுத்த வரைக்கும். நான் சொல்றது 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம், 2.5 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படத்துக்கு. இப்ப இதுக்கப்புறம் வந்து பெரிய பட்ஜெட் பண்றவங்க எல்லாம் கொஞ்சம் யோசிப்பாங்களா இல்ல எப்படி? பிசினஸ்லாம் எப்படி? ஆக்டர்ஸும் பெரிய ஆக்டர்ஸும் சேலரி கம்மி பண்ண மாட்டாங்க, அது எப்படி பெரிய பட்ஜெட் இதாகணும்? அதுக்கு தான் வந்து ஒரு ஸ்ட்ரைக் பண்ணணும்னு சொல்லி எல்லாரும் பேசினாங்க, அது வந்து அனௌன்ஸ் பண்ணாம இருக்காங்க. அதுதான் கண்டிப்பா பண்ணிதாகணும், வேற வழி இல்லை. பண்ணா மட்டும்தான் சமாளிக்க முடியும். இல்லைன்னா ஒரு 15-20 ப்ரொடியூசர்ஸ் வந்து கழிவாங்க. பெரிய ஆக்டர் தெலுங்கு ப்ரொடியூசரா போறாங்க, அவ்வளவுதான். இப்ப இந்த தனுஷுக்கு எல்லாம் பண்ற மாதிரி எல்லாருக்கும் பண்ற மாதிரி தெலுங்கு ப்ரொடியூசரா போறாங்க, அவங்க ரெடியா தானே இருக்காங்க. இப்ப குபேரன்லாம் தெலுங்கு ப்ரொடியூசர் தானே, எஸ்கேக்கு இப்போ தெலுங்கு ப்ரொடியூசர் வராங்க. அது மாதிரி எல்லாத்துக்கும் இவருக்கு வந்த மாதிரி, விஜய்க்கு வந்த மாதிரி அஜித்க்கு எல்லாருக்கும் வர போறாங்க தானே.
எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கு. அவங்களாம் என்ன கால்குலேஷன் அவங்களுக்கு தெரியாதா? அது மாதிரி உள்ள வரவங்க இது மாதிரி பிசினஸ் இல்லன்னு தெரியுமா இல்ல எப்படி? அவங்களாம் இப்போ எப்படி நீ நீ என்ன படிச்ச? என்ன படிச்சிருக்க நீ? கேள்விக்கு அதுக்குதான் பதில் சொல்ல வர சொல்லு. அதுதான் பதில் சொல்ல சொல்லு. அதுக்குதான் பதில் சொல்ல வர. நீ சொல்லு, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. நான் என்ன வந்து ஐடி படிச்சேன். ஐடி படிச்சியா? எத்தனை வருஷம் முன்னாடி படிச்ச? 2012 பாஸ் அவுட். 2012 ஐடி படிச்சா எல்லாத்துக்கும் 1 லட்சம் சம்பளம் 2 லட்சம் சம்பளம் வேலை கிடைக்குதுன்னு இருந்ததா? படிச்சீங்களா? ஓகே. அதுக்கப்புறம் படிச்சவனுக்கு அதுக்கப்புறம் முடிச்சவனுக்கு அதிகமா தான் சம்பளம். உங்களெல்லாம் பார்த்து காலேஜ் சேர்ந்தவனுக்கு என்னாச்சு? அதை நினைச்சு இன்னைக்கு இவனுங்களெல்லாம் பார்த்து காலேஜ் சேர்ந்தவனுக்கு நாளைக்கு வேலை கிடைக்குமா? கஷ்டம் தான். அதுதான். சரி, நான் இன்னும் ஒண்ணு கேக்குறேன். இப்ப பண்றாங்கல்ல ஈவன் குட் பேட் அக்லி கூட நான் சொல்றேன். இப்ப அவங்க அது எஸ்கேப் பண்ற தெலுங்கு ப்ரொடியூசர்ஸ் அதுல வந்து எக்ஸாம்ஷன் ஒருத்தர் 2 பேர் வந்து தப்பிச்சு போயிடுவான். சரியா? ஆனா முன்னாடி இருந்த ஆப்பர்ச்சுனிட்டி இப்ப இருக்காது. எல்லா படமும் விற்கணுன்ற ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காது. இப்போ ஒரு படம் 2 படம் வித்துரும். அது அவங்களுக்கு தேவை இருக்கும். அவங்களுக்கு வந்து ஓடிடில அந்த மாசத்துக்கு படம் வேணும் அப்படின்னு வாங்கிடுவாங்க. முன்னாடி மாதிரி எல்லா படமும் இருக்காது. எல்லா படத்துக்கான மார்க்கெட் இருக்காது. அதுக்குதான் நீ என்ன படிச்ச எனக்கு கேட்க வந்த. இன்ஜினியரிங் அப்படிதானே இருந்துச்சு ஒரு மவுஸ் ஒரு காலத்துல. இன்ஜினியரிங் படிச்சவங்களுக்குலாம் வேலை கேம்பஸ்லேயே வந்து வேலை அந்த மாதிரி இருந்தது. கேம்பஸ் இன்டர்வியூல அதுக்கப்புறம் போய் அந்த மாதிரி இருந்துச்சுல. 40,000 salary வாங்குறது பெருசா இருந்துச்சு. அப்படி இருந்துச்சு. இப்ப டோட்டலா மாறிடுச்சு இல்ல? அந்த மாதிரிதான். படிச்சு ஸ்விக்கியில வேலை செய்யலாம், ஜொமேட்டோல வேலை செய்யலாம்னு ஆயிடுச்சு இல்ல? அந்த மாதிரிதான் போடுங்க. அமேசான்ல ஹைபிரிட்ல போடலாம், ஆஹால கொடுக்கலாம், அவன் ஒரு வருஷம் கழிச்சு பேமெண்ட் கொடுப்பான். ஜீல கொடுக்கலாம், அவன் 2 வருஷம் கழிச்சு பேமெண்ட் கொடுப்பான். அப்படி ஆகி போச்சு நிலைமை. இன்னும் கொஞ்சம் மோசமா போச்சுன்னா யூடியூப் ப்ரோ. யூடியூப்ல வியூஸ் பார்த்தா காசு வரும் ப்ரோ அப்படின்ற மாதிரி ஆயிடும். யூடியூப் டைரக்ட் யூடியூப்ல கொஞ்ச நாள் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் வருஷத்துல அது ஆல்ரெடி ப்ரீவியஸா கிடைக்கும் மூவிஸ் எல்லாம். இப்போ அந்த மாதிரி ஆயிடும். யூடியூப்ல போடுங்க, எவ்வளவு வியூஸ் வந்து எவ்வளவு காசு வருது பாத்தீங்களா அந்த மாதிரி ஆயிடும் நம்ம. கார்த்திக் ப்ரோ, கமல் வந்து பிக் பாஸ் வரமாட்டாரா? இனிமேட்டு ஹோஸ்ட் பண்றது வரமாட்டாரா இனிமேட்டு? ஏன்னா அப்படிலாம் இல்லையே. ஏன்னா ஹிந்தியில கூட பாத்தீங்கன்னா சல்மான் கான் இல்ல, இப்ப அனில் கபூர் தான் ஹோஸ்ட் பண்றாங்க. ஒரு பிக் பாஸ்ல பட்ஜெட் இல்லையா பெரிய பெரிய ஆக்டருக்கு சேலரி தரதுக்கு? சல்மான் கான் இந்த படத்துல நடிக்கிறாரு இல்லங்க, ஏர் முருகதாஸ் படம் தானே கார்த்தி? இல்ல இப்ப ஓடிடி பிக் பாஸ் ஓடிடி போயிட்டு இருக்கு ஹிந்தியில. அதை வந்து ஹோஸ்ட் பண்றது இப்ப சல்மான் கான் இல்ல, அனில் கபூர் தான் பண்ணிட்டு இருக்காரு. இல்ல எவ்வளவு வருஷம் கான்ட்ராக்ட் போட்டாருன்னு தெரியலங்க. அந்த கான்ட்ராக்ட் முடிவு வரைக்கும் இருப்பாரு. ஓகே ஓகே. போன பிக் பாஸ் நல்லா போச்சா? எனக்கு தெரியல. யாரு ஆனா கார்த்திக் ஆனா ஓடிடிக்குன்னு ஒரு பிக் பாஸ் வந்து ஹிந்திலாம் கார்த்திக் ப்ரோ நடத்துறாங்க. ஆனா யூடியூபர்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து இங்க நடக்குது. இங்க சிம்பு பண்ணார்ல போன வருஷம். அது ஒரே ஒரு தடவை பண்ணாங்க. அதுவும் பழைய பிக் பாஸ் கண்டெஸ்டன்ட் எல்லாம் கூப்பிட்டு வந்து ஒரு தடவை நடத்துனாங்க. அது சரியா போல. ஆனா ஹிந்தியில என்னதான் பண்றாங்க, யூடியூப்ல இந்த சோசியல் மீடியால நல்லா ஃபேமஸா இருக்காங்க யூடியூபர்ஸ் எல்லாம் இருக்காங்களா, அவங்க எல்லாம் கொண்டாந்து விளையாட விடுறாங்க ஸ்பெசிஃபிக்கா. அது நல்லா போகுது ஆக்சுவலா ஹிந்தியில. தமிழ்ல மட்டும் அந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்றது ஓடிடி இப்ப வர ஹிந்திலையும் தெலுங்குலயும் நீ எப்ப இந்த 7 கடல் 7 மலை ரிலீஸ் கேட்டியா? படம் ரெடி. எது வருது ஃபர்ஸ்ட்? அதா இல்ல இந்த படம் பாலா படமா? வணங்கம் தான் ஃபர்ஸ்ட். இது பெரிய படம் ரிலீஸ் பண்ணி இதுல பிசினஸ் வந்து அப்புறம் அது பண்றாங்களா இல்ல எப்படி? ஏன் அப்படி? இல்ல அது ஃபர்ஸ்ட் ரெடியா இருக்கா? ரெண்டுமா ஆல்மோஸ்ட் 2 ரெடி தான். ஃபர்ஸ்ட் வணங்கம். அடுத்து நான் பிவிஆர் புக்கிங்ஸ் இப்ப கிளியர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு புக் ஆகுது. ஓகே ஓகே. என்ன ராமச்சன் எப்ப பாக்குற கல்கி? இல்ல கார்த்தி, நீ போயிட்டு வா. நீ வேற சங்கி படம் வர சொல்லிட்டியா? அதனால மனசு கேட்கல. மனசே கேட்கலையா?
இல்ல கார்த்தி, யாரும் வரமாட்டேங்கிறாங்க கார்த்தி. சலாருக்கு வந்தவங்க எல்லாம் கூப்பிட்டாங்கன்னா தெரிச்சு ஓடுறாங்க எல்லாருமே. பிரபாஸ் தான். ஐயோ சலார் மாதிரி இல்லையான்னு சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறாங்க. இந்த பெக்ரன் புக்கிங், இந்த பெக்ரன்ல யாராவது இருந்தீங்கன்னா, இல்லை பெக்ரனோட ஆன்லைன் புக்கிங்ல யாராவது பார்க்க முடிஞ்சுன்னா பார்த்துட்டு சொல்லுங்க. கரெக்டா பொய் சொல்றான்னு உண்மை சொல்றாங்க. அப்பப்போ இப்படிதான் வன்மத்தை கேட்கும் ஏதாவது. ஐயோ வனாசா டைம்னு போ, புரியுதா? அப்புறம் நோவா சினிமாஸ், 2 புக்கிங் வெப்சைட் தான். டிக்கெட் எப்படி இருக்கு? புக் ஆயிருக்கா இல்லையா? இல்ல தமிழ் தெரியல, கம்மின்னு நினைக்கிறேன். ஓ அதெல்லாம் பேசாத, எப்படி இருந்துச்சு அதை மட்டும் சொல்லு. பார்த்து சொல்றேன். எப்படி நாளைக்கு போய் பார்த்துட்டு படம் சொல்ல போற நீ ரிவ்யூ? காலையில பார்த்துட்டு ஈவினிங்கா சொல்லுவாரு. ஈவினிங்கா சொன்னான்னா வந்து நம்மளே முடிவு பண்ணிக்க வேண்டியதான் படம் ரிசல்ட். இல்ல அப்படி சொல்லல, 3 வார படம் 10 மணி தான் ஷோவே போறாருன்னு சொல்ல வந்தேன். சரி, அந்த டைரக்டர் வந்து ஏற்கனவே நானி விஜய் தேவர்கொண்டெல்லாம் வச்சு படம் எடுத்திருக்காரு ஒரு படம். அதனால அவங்க எல்லாம் வந்து கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்றாங்க. 2 பேரையும் வச்சு ஒரே படம் தான் எடுத்தாரு, ஒவ்வொரு படம் இருக்குல்ல. ஒரே படம் தான். அதனால கெஸ்ட் அப்பியரன்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு எல்லாம் போட்டுட்டு இருக்காங்களோ. இல்ல அது பிரபாஸ் சொல்லிட்டாரு போல இருக்கே இன்ஸ்டாகிராம் லைவ்ல. தேங்க்ஸ் டு நானி அண்ட் பிரபாஸ் வந்து நானியை கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. டைரக்டர் வந்து தேவர்குண்டா துல்கரையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அவங்களே சொல்லிட்டாங்க அவங்களுக்கு எல்லாம் நன்றி அப்படின்னு. கார்த்தி, சுரேஷ் காமாஜி சார் கேட்டியா நீ? இது ஏன் இது இந்த 7 கடல் 7 மலை ராபின்சன் 7 கடல் 7 மலையில விட மாட்டார் உங்களுக்கு. இல்ல இந்த ராம் படம் பார்க்கணும், அதனாலதான். இங்க இருந்து கார்த்திக் என்ன காணா? கார்த்திக் கால் வந்துருச்சா? ஹோஸ்ட் ப்ரோ சொல்றா. இல்ல இங்க இருந்த கார்த்திக் என்ன காணா, என்ன ஆச்சு? கனெக்ஷன் கட் ஆயிடுச்சா? இல்ல கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு. சமிச்சன் கேக்குதா? சொல்லு கார்த்தி, நல்லா கேக்குது. பேஸ்ட் வண்டியா சுரேஷ் காமாஜி சார் கிட்ட? என்னையா நெட்டு கட்டாயி வந்து ஸ்பீக்கர் விட்டு வெளில போயிட்டேன். இன்னொன்னு 1 மணிக்கு எல்லாம் முடிச்சிட்டு இருப்பாங்களா நம்ம மாதிரி வேலை வெட்டி இல்லாம? இல்ல ஆக்சுவலி நீங்க மீட் பண்ணும் போதெல்லாம் சினிமா பத்தி பேசிங்களா இல்ல பர்சனலா தான் பேசுவீங்களா? அவன் எல்லாரையும் ஷேர் பண்ணுவாரா? எல்லாமே பேசுவோம். என்ன மேட்ரு கேட்கணும். 7 கடல் அந்த படம் முடிஞ்சிருச்சு, படம் ரெடி தான். 7 கடல் 7 மணி படம் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் சிஜி ஒர்க் இருக்கு, அவ்வளவுதான். ரிலீஸ் டேட் இல்லையே. இப்போ ஒரு படம் ரிலீஸ் பண்ண மடங்கான் ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அது பண்ண முடியும். தொடர்ந்து பெரிய படமா இருக்குல்ல, 2 வாரத்துக்கு ஒரு பெரிய படம். இந்தியன் முடிச்சிட்டு ராயன் முடிச்சுட்டு ஒரே ஒரு நாள் கேப் இருக்கு, அந்த ஆகஸ்ட் 15 2 வாரம் கழிச்சு. ஸோ அதை முடிச்சுட்டு கோட்டு வந்துடும். ராயன் எப்படி கார்த்தி இருக்கு இன்சைட் சினிமா டாக்ஸ்லாம்? ராயன் கண்டிப்பா சூப்பரா இருக்கும், அதுல டவுட்டே வேணும். அவரோட 50வது படம் மேக்கிங் மிரட்டி விட்டுருக்காருன்னு கேள்விப்பட்டேன். மேக்கிங்கு கேப்டன் மில்லர் கூட தான் இப்படிதான் சொன்னாங்க. இது கொஞ்சம் கமர்ஷியல் படம் தான், கமர்ஷியலா தான் இருக்கும் இந்த படம். எஸ்.ஜே. சூர்யா இருக்காருல்ல, அவரு தானே வில்லன்.
சரிதான். ரவுண்ட் வர போறாருன்னு நினைக்கிறேன் 2025 2026 வரைக்கும். அவர் அந்த டைரக்ஷன் படம் ப்ராசஸ்ல இருக்கா இல்ல எப்படி? இந்த ஒரு கார் வச்சு ஒரு ஹாரர் த்ரில்லர் கில்லரா? இல்ல அது அந்த சொல்லிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் பேக் டு பேக் படம் வந்துட்டே இருக்கிறதுனால டிலே ஆகிட்டே இருக்கு. படம் வந்துட்டே இருக்கு. புக்கிங்கே சரியில்லை கார்த்தி கல்கி தமிழுக்கு. எப்பதான் பார்த்தேன், யாரும் புக் பண்ணல. பட் ஆனா நாளைக்கு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதர் லாங்குவேஜ் ப்ரோ, அங்க எந்த ஆடியன்ஸ் அதிகமா இருக்காங்க? தமிழா தெலுங்குவா? தமிழும் இருக்கு, தமிழ் தான் அதிகம், தெலுங்கு கம்மி. எதுக்கு அதுக்கு ஒரு டைம் புக்கிங் பார்த்துவாங்க. ஆமா, தெலுங்கு பார்ப்பாங்க. அது இருக்கிறது. பட் தமிழ் தான் அதிக ஷோ போடுவாங்க. இந்தியன் 2 பயங்கரமா இருக்கு கார்த்தி ட்ரெய்லரு. ஆனா பயங்கரமா டீகோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் சொல்றத இல்ல, நிறைய கேரளா ஃபேன்ஸ் அவங்கலாம் வந்து ரொம்ப கமர்ஷியல் சொல்றவங்களே பார்க்க மாட்டேன்னு சொல்றவங்க அவங்களே வந்து படம் ட்ரெய்லர் சூப்பரா இருக்கு, ஹிட் தான். நான் நிறைய பேருக்கு அனுப்பிச்சேன் எப்படி இருக்கு ஜென்ரலா அனுப்பிச்சேன். அவங்களே சொன்னாங்க சூப்பரா இருக்கு, ட்ரெய்லரா இருக்கு. கமலுக்கு மலையாளத்துல நல்ல வரவேற்பு எப்பயுமே இருக்கும்ல. நிறைய மலையாளம் படம் தான் நடிச்சிட்டு இருந்தாரு ஆரம்பத்துலலாம். அப்படிலாம் இல்ல ப்ரோ, நீங்க வேற. சங்கர் நல்லா பண்ணிருக்காரு. ஆனா கிட்டத்தட்ட கொஞ்சம் ஐஸ் ஆயில் மாதிரி கொஞ்சம் வர மாதிரி இருக்கு, தெரியல எப்படின்னு. ஆனா அவங்க சொல்ற தியரி மட்டும் உண்மையா இருந்தா அதுவே படத்துக்கு டிராபேக் ஆகும் கண்டிப்பா, எனக்கு தெரிஞ்சு. எப்படி ஒரு சண்டை அதான் அந்த தாத்தாக்கு எவ்வளவு வயசு, அது யார், அது அந்த கமல் யாருன்றத ஒரு தேரி ஒன்று ஓடிட்டு இருக்கு இப்ப. ஆமா, அந்த 120 வயசுல வந்து மார்ஷல் ஆர்ட். அதான் 108 120 அதெல்லாம் கிடையாதுங்க. அதெல்லாம் சும்மா அவர் வந்து பேட்டியில சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் கிடையாது. இல்ல, அதுக்கு ஒரு தேரி தனியா சொல்லிட்டு இருக்காங்க. அது உண்மையானாவே அது கொஞ்சம் இதுவாகும். அது உண்மை இது சேனாதிபதி கிடையாதுன்னு சொல்லி ஒரு பஜ்ஜுன்னு போயிட்டு இருக்கேன், அவர் அதை சொல்றாருன்னு நினைக்கிறேன். அதான் சில பேர் சேனாதிபதி மாதிரி இது கெட்டப்பு மாதிரி வேறன்னு சொல்றாங்க. எப்படி தெரியல. பட் ஆனா முன்னாடி சொன்னாங்க இது கமலோட பையன் தான் சித்தார்த்துன்னு. அப்படித்தானே கதை போகும். ஐயோ, எந்த கமலோட பையன்? கமலுக்கு ஒரே பையன் தான் சந்துரு. சந்துருவையும் கொண்டுட்டாரு அவரு. அவனுக்கு கல்யாணமும் ஆகல. லிவிங் டுகெதர்ல இருந்திருப்பாங்க. அப்புறம் சித்தார்த் பிறந்திருப்பாரு. அந்த மாதிரி கதை எழுத வேண்டியதான். உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் பேசிட்டு இருக்க நீ? மேக்கிங் தெரிக்க விட்டாரு கார்த்தி. சங்கர் தான்ப்பா. பட் ஆனா இந்த பாட்டுக்கெல்லாம் செலவு பண்றது இதெல்லாம் அந்த ட்ரெண்ட் அது இப்ப ஒர்க் அவுட் ஆமான்னு தெரியல அது. பட் ஸ்கிரீன் பிளே நல்லா இருந்துச்சுன்னா ஹிட் ஆயிடல கார்த்தி. இப்ப ஏன்னா மக்கள் டிஃப்ரெண்ட் மகாராஜா மாதிரி டிஃப்ரெண்ட் படங்கள்லாம் பார்த்து ஹிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. ஏன் அரண்மனை பார்த்து போன மாசம் சரி விடு, அதை கடந்து போயிடும். முடியல. எப்படி உனக்கு சரி பஞ்சா இல்ல யோகி பாபுதுக்கு நல்லதா இருந்துச்சு, அதனால ஹிட். ஓடிடில கனெக்ட் ஆக மாட்டேங்குது. கனெக்ட் ஆகலாம், திரும்ப ஃபிளக்க பிடிங்கிட்டு போடுது. ஜோ எல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி இருக்கு? 96 எல்லாம் பார்க்கும்போது கண்ணு கலங்குதா உனக்கு? ஆமா. இது பட் கமர்ஷியல்னு சொன்னா கூட நம்மளுக்கு அந்த காமெடி எல்லாம் செட் ஆக மாட்டேங்குது, கனெக்டே ஆகல. கோழி சொல்லும்போது கூட நான் வந்து மனசு ஃபுல்லும் அன்பம், வக்கரம், தப்பான சிந்தனை, தப்பான எண்ணங்கள் இருக்கு. அதனாலதான் அவனுக்கு சிரிப்பு வர மாட்டாது. ஒரு காமெடி சீனுக்கு சிரிப்பு வராத காரணம் தான். சுந்தர் சி கலகலப்புலாம் என்ன படம் தெரியுமா? கலகலப்பு கலகலப்பு ஏன் இப்ப பேசுற நீ? இந்த படம் அதோட பெரிய ஹிட் தானே. இந்த படத்துக்கு தியேட்டர்ல சிரிச்சவனா ஏன் சிரிச்சான்? நல்லா இருக்குன்னு சிரிச்சான். உனக்கு சிரிப்பு வரல அப்படின்னா ஓன்ட்ட தான் பிரச்சனை இருக்கு. நிறைய பேர் சொல்றாங்களா மன ரீதியா நீ வந்து மிகப்பெரிய, ஆமா, மன ரீதியா அஃபெக்டா இருக்குங்கிற. ஆமா,
பெருசா அஃபெக்ட் ஆயிருக்குடி, பார்த்து சரி பண்ணிக்க. நானே நினைக்கிறேன் இந்த பிஜேபி சப்போர்ட்டருக்கு தான் சிரிப்பு வருதுன்னு நினைக்கிறேன். தப்பு இல்லையே, ஒரு காமெடி பார்த்தா சிரிப்பு வருது அப்படின்னா நல்ல விஷயம் தானே. ராபின்சன் ப்ரோ, சரி யோகி பாபா முகத்தை பார்த்தாவே சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க நிறைய பேர், அதுக்கு என்ன சொல்றீங்க? இல்ல கார்த்தி, நீ நம்ப மாட்ட, அது நானே வருவேன்ல வந்து யோகி பாபு கொஞ்சம் 2-3 சீன் வருவாருல்ல, அப்ப இங்க நாங்க வந்து ஒரு சரி சின்ன தேட்டர் போட்டிருந்தாங்க, போய் உக்காந்துட்டோம். நீ வந்து இந்த வர அரபிஸ்லாம் அவன் ஃபேமிலியா வந்துட்டாங்க, குமார் குமாருன்னு கத்துனாங்க. யாரோட குமாருன்னு கத்தி விசில் அடிக்கிறாங்க, பார்த்தா யோகி பாபுவ. யோகி பாபு வந்தோன கார்த்தி கை தட்டிட்டு விசில் அடிச்சுட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. பாத்துக்கோ, இங்கேயே யோகி பாபு ஃபேமிலி இருக்கு, நீ சொன்ன மாதிரி அங்க பார்த்தோன்னே சிரிக்க ஆரம்பிப்பாங்கதான். அது இல்லாம அவருக்கு போட்டியே இல்லையா, யாருமே இல்லையா? சந்தானம் ஹீரோவை போயிட்டாரு, வடிவேல் மார்க்கெட்ல இல்ல, யோகி பாபுக்கு போட்டியே இல்லையா யாருமே. அதான கரெக்டா, அவருமே போட்டிட்டு இல்லையா? காமெடி ட்ராக்கே இல்லைங்க அந்த படத்துல, காமெடி ட்ராக்கே இல்லைங்க. அதான் கண்டென்ட்லயே இப்ப காமெடி வைக்கிறது இல்ல, அப்படி வச்சாலும் அந்த காமெடியை யார் ஸ்கிரீன் பிரசன்ஸ் பண்றாங்களோ அவங்களே பண்ற மாதிரி தான் இருக்கு. அப்புறம் எதுக்கு தனியா காமெடியன்? ஆமா, சம்டைம்ஸ் கண்டென்ட் இவங்க பண்றதே காமெடியா ஆயிடுது இல்ல. இப்ப நெல்சன் படம் எல்லாம் பாருங்களேன், தனி காமெடி ஆள் இல்லாத மாதிரி டாக்டர்ல நிறைய பேர் நடிச்சாங்க. இல்ல ஆக்சுவலி நெல்சன் படத்துல ஸ்கிரீன் பிளேலயே டார்க் காமெடியா அவங்க கொடுப்பாங்க. கிங்ஸ்லி, யோகி பாபு எல்லாருமே நடிச்சிருப்பாங்களே டாக்டர்ல. இந்த கண்டென்ட்லயே இருக்கும், ஆனா காமெடி ஆக்டர்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவார் அவர். பிரசாந்த் ப்ரோக்கு நல்லா எதிர்காலம் இருக்கு, அவரு தான் அந்த என்டிகேல உட்காந்து போக மாட்டேங்கிறாரு. அவர் பேரெல்லாம் போட்டு நன்றி தெரிவிச்சிருக்காங்க, அவர் என்டிகே விட்டு வரவே மாட்டாரு. ப்ரோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்தியன் 2 ஓடுன்னு நினைக்கிறீங்களா? எப்படி ட்ரைலர்லாம் பார்த்து உங்க எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கு? கண்டிப்பா ஓடிடுங்க அந்த படம், டவுட்டே இல்ல. கலெக்ஷனா அந்த படம் ஆயிடுங்க. விமர்சனம் எப்படி வரும்ன்றது நமக்கு தெரியாது. விமர்சனம் அந்த மாதிரி தான் கேட்கறேன். அதுக்கு இல்லை, அது தெரியல எனக்கு, அது சொல்ல முடியாது. கலெக்ஷனா அந்த படம் ஆயிடும். எந்த படம் நதீன்? அதுதான் இந்தியன் 2. இந்தியன் 2 இந்தியன் 2 ஹிட் ஆயிரும் கன்ஃபார்மா. என்ன சொன்னா 2 கட் ஆயிருச்சு எனக்கு. இந்தியன் பாகம் 2ன்னு சொன்னேன். கேக்குதா ப்ரோ? வேற யாருக்கு இருக்குல்ல? கார்த்தி ப்ரோ, அந்த எஸ்கே ஏஆர்எம் ஃபிலிம் வந்து இந்த இயர் ரிலீஸா இல்ல நெக்ஸ்ட் இயர் ரிலீஸா? நெக்ஸ்ட் இயர் தான். நெக்ஸ்ட் இயர் இல்ல, பொங்கல் பிளான் பண்றாங்க. பொங்கல் ஒரு மந்த் இல்ல தள்ளி விட்டு வரலாம். ராபின்சன், உதயநிதி அரசியலுக்கு வந்தா என் பையன் எங்க போவான்னு பொன்முடி பேட்டி வந்து வைரல் பண்ணிட்டு இருக்காங்க, பாத்தீங்களா? பொன்முடி பையன் எம்எல்ஏவா ஆக போறாரு. இது என்ன 2018 பேட்டி இதெல்லாம் வந்து ஒரு தூக்கிட்டு வரீங்க பாத்தீங்களா? இப்ப என்ன எடப்பாடி பையன் என்ன பண்றாரு? நல்ல பிசினஸ்ல செட்டில் ஆயிட்டு தான் இருக்காங்க. நாங்களே இப்படி பேட்டி கொடுக்கலையே, பேட்டி கொடுத்து மாட்டிக்கிறது நீங்க தானே. எடப்பாடி பையன் நல்ல பிசினஸ் ஆகி செட்டில் ஆயிட்டு தானே இருக்காரு. பழைய பேட்டிலாம் எடுத்து போட்டு காமெடி பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா கரெக்டா கல்கி மூவிக்கும் சேலம் ஏரியா நீங்க தான் பண்றீங்களா இல்ல? ஆமா கார்த்தி, நீங்க என்ன ரிலீஸா சேலத்துக்கு? ஆமா. அதனால எவ்வளவு முட்டு கொடுத்துருக்கு தெரியல உனக்கு. வந்து இப்ப நீங்க பர்பஸ்ல இந்த பிஜேபி இப்ப தூக்கிட்டு வந்து
இங்க வந்து பாருங்க எப்படி எங்களை இங்க ப்ரோமோட் பண்றோம். ஆமா, அதனாலதான் பெக்ரான் வரைக்கும் பேசணும். பெக்ரான்ல புக்கிங் பிஜே எப்படி மூலமா உனக்கு வந்து போயிருக்குன்னு சினிமா கேட்டோமே, ஏன் கிடைச்சிருக்கு. கேட்டோம். இப்ப அப்படி சொல்லிடும் பாருங்க. பிஜேபி ஆதரவில் கல்கி கிடைக்கப்பட்டது கார்த்தின். பணம் பேசணும் இல்லையா எல்லாத்தையுமே, ஏதோ ஒளிச்சு முடிச்சு பேசுறோமா உங்க மாதிரி? என்ன கல்கி படத்தை வந்து கல்கி வந்து பிஜேபி தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க. என்ன அதெல்லாம் கிடையாது. ஏன் அது தெரியலையா உங்களுக்கு? என்ன கார்த்தி அதெல்லாம் கிடையாது. சும்மா ராபின்சன் சங்கர் டைரக்டர் சங்கரை கூட சங்கின்னு சொல்லுவாங்க, தெரியுமா உங்களுக்கு? அந்த படத்துல வந்து பிராமின்ஸ் எல்லாம் ரொம்ப இதுவா பேசுறாரு, அந்த மாதிரி கூட இது பண்ணாங்க. இல்ல சங்கர் நம்மாலியோ இல்ல அந்த மாதிரி கூட பேசிட்டு இருந்தாங்க ஒரு காலத்துல. இந்த ஒரு காலத்துல இன்ன வரைக்கும் தான் பேசிட்டு இருக்காங்க. அப்ப பாருங்க, குஜராத் எல்லாம் இழுத்துருக்காராமா. அப்பனா வந்து சங்கி இழுத்துருக்காரு தானே. இந்த பிரஸ் மீட்ல சொல்றோம், குஜராத் வருது, கொஞ்சம் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வச்சு வாங்கியிருப்பாரு. அப்ப எப்படி ஸ்டேட் கவர்மெண்ட் பேச மாட்டாங்க. அப்படியே பேசினாலும் அது நாங்க இல்லைன்றீங்க. அது எப்படிங்க பேசுங்க? ஃபண்டிங் பண்ணதே ரிஜெயின் தான். நீங்க எப்படி ஃபண்டிங் பண்ண இடத்துல வந்து கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டா பேசுவீங்களா? விக்ரம்ல இருந்து பாட்டே எடுத்தாங்க, பாட்டே நிறைய கட் பண்ணாங்க. கார்த்தி, இந்த எம்ஜின்னு சொல்றாங்களே, அது மாதிரியா கார்த்தி ரிலீஸ்லாம் சேலத்துல? இல்ல 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 இல்ல, டிஸ்ட்ரிபியூஷன் தான். கார்த்திக் ப்ரோ, அந்த பிரகாஷ் ஒரு தடவை அவங்கள வர சொல்லுங்க ப்ரோ. அவர் அந்த இது நான் யூடியூப்ல தான் அந்த வீடியோ பார்த்தேன். நீங்க சொன்ன மாதிரி ஆமா, அந்த ஒன் டைம்ல போடுறாரு கார்த்தி. 5 மணிக்கு போடுறாரு ஈவினிங். எப்படி எல்லாம் பண்ண முடியும்? அது அவர் பேசுறது ஈவினிங் 5 மணிக்கா? உனக்கா அது அன்டைம்? அது அப்போ ஆபீஸ் முடிச்சு வந்துருப்போம், உட்காந்துருப்போம். அது எப்படியும் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் கண்டிப்பா சந்தேகத்தெல்லாம் அவர் தீர்த்து வைப்பாரு. அவர் வந்து அவர் நல்லா இருக்கும் சொல்ல பிரகாஷ். நாளைக்கு வர வச்சிருவாங்க. நாளைக்கு போட்டுருக்காரு. நாளைக்கு அவங்க 8 மணிக்கு அவங்களே தனியா ஆரம்பிக்கிறதா சொன்னாங்களே. அதெல்லாம் கிடையாது, இங்க வர வச்சிருவோம் நாங்க. ஐயப்பா போட்டு வளைச்சிட்டு போடு. ஹாய் கார்த்திக். படம் அங்க வேண்டாம். ஹாய் அஜித் குமார். நான் இந்தியன் 2 ட்ரெயிலர் பார்த்தோம். அந்த அளவுக்கு எனக்கு ஒன்றும் பிடிக்கல. அது எதிர்பார்த்ததுனால அப்படி இருக்கா என்னன்னு தெரியல. அது அந்த அளவுக்கு அது கெட்டப் தான் உட்காரவே இல்லை. ஒரு 10 கெட்டப் நிறைய கெட்டப் இருந்துச்சுல. 10 கெட்டப்னாச்சும் கட்டிருப்பாங்க. ஒரு கெட்டப் போதும். ஏன்னா 20-25 வருஷத்துக்கு எந்த டெக்னாலஜி இல்லை. அந்த கமல் பார்த்தா இன்னமும் அப்படியே அவ்வளவு இதா இருக்கும். ஆனா இப்ப இருக்கிற டெக்னாலஜி அவ்வளவு செலவுன்றாங்க. ஆனா ரொம்ப அதிருப்தியா இருந்துச்சு. அந்த வயசான மாதிரி டான்ஸ் ஃபைட் பண்ணுவாரு, அதெல்லாம் பார்க்க சைக்கிள். என்னங்க பண்றது, டிஎம்கே ப்ரொடியூஸ் பண்ணா இப்படிதான் இருக்கும். பார்க்க சைக்கிள் அதெல்லாம். இதுலயும் சங்கர் இதுக்கு எங்க சம்பந்தம் எல்லாம் டிஎம்கே கொண்டு வரீங்க? எங்க தேடி சம்பந்தப்படுத்துவீங்க எல்லாத்தையும்? ஏங்க அந்த படத்துக்கு உயிர் கொடுத்ததே ரெட் ஜெயண்ட் தாங்க. நீ பேசுற சொல்லுங்க. பாத்தீங்களா உதயநிதி வாழ்கை எப்படி சொன்னாங்கன்னு? அதை சொல்லுங்க நீங்க பெருமையா. பார்த்து அந்த சீனை படத்துல வச்சிருக்க போறாங்க. உதயநிதி வாழ்கன்னு அப்படி கூவுனாங்க எல்லாரும். ஒருத்தர் வராம இன்ப நிதி மிஸ் பண்ணிட்டேன்னு ஸ்டாலின் ஒரே வருத்தமா எல்லா அமைச்சரும் சத்தம் போட்டாராம. இன்ப நிதி ஏன் விட்டீங்க? அதையும் சொல்லியிருக்கலாம்ல. அதையும் வருங்காலத்துல சொல்லுவோன்னு சொல்லுவான் ராபின்சன். என்ன ராபின்சன் சொல்லியா தெரியுமா? ராபின்சன் பையன் நீங்க என்ன பண்றேன்னா, பெரிய பையன் ஆயிடுனா இன்ப நிதி வாங்கன்னு மட்டும்தான் சொல்லுவான். வராத ஒருத்தர், எலெக்ஷனுக்கு நிக்காத வராத ஒருத்தரை விஜய்னு சொல்லக்கூடாது, தளபதினு சொல்லும் போது புரியுதா? நம்ம ஒன்னும் சொல்றது இல்லை. ஆனா ராபின்சன் படம் மட்டும் ஒழுங்கா ஓடல, டிஎம்கே தான் காரணம். நாங்க எல்லாரும் கொடியை தூக்கிடுவோம். ராபின்சனுக்கு சம்பளத்தை விட டெய்லி 200 அவர் சம்பாதிச்சிருவாரு. ஏங்க இருக்கு 200 இல்லைங்க. எத்தனை கிராமியா அது? 8 எவ்வளவு வருது?
23 ரூபாயா ஒரு கிராமு? உங்க ஊர்ல எவ்வளோயா? என்ன ஜிபேவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். உங்க ஊர்ல 200 ரூபாய்க்கு என்ன வேல்யூ இதெல்லாம் சொல்லு? கொள்கைக்காக பேசுறவங்க கார்த்தி, காசுக்காக இல்ல. மன்னிச்சுக்கோ. இது கொள்கைக்காக. சரி, யார் இந்த படம் ஓடனா டிஎம்கே காரணம்? டிஎம்கே ரெஜெண்ட் இல்லைன்னா படமே முடிச்சிருக்க நீங்க தானே மாட்டாங்க. உயிர் கொடுத்துருக்கீங்க. சங்கர் போய் கேளுங்க, கமலை போய் கேளுங்க. ரெஜெயின்ட்டுக்காக இல்ல, விக்ரம் இல்லைன்னா படமே வந்திருக்காது. படம் நல்லாதான் இருக்கும் கன்ஃபார்மா. சங்கர் வந்து கமர்ஷியலா இருக்கு. அப்படி வைபை பேசிட்டு இருந்தேன். விக்ரம்னு ஒரு படம் இல்லைன்னா தூக்கி அப்படியே புதைச்சிருப்பாங்க இந்தியன் 2. படமே எடுத்துருக்கவே மாட்டாங்க, தூக்கி ஓரம் வச்சிருப்பாங்க. விக்ரம் இல்லைன்னா முடிஞ்சு கமலை. ஆமா இல்ல விக்ரம் இல்லைன்னா இந்த இந்தியன் 2 வந்து மருதநாயகம் மாதிரி வந்திருக்கேன். அந்த லிஸ்ட்ல வச்சிருக்க மாட்டாங்க அவங்க. அதை விட்டு விட்டு அவர் ரஜினி நடந்தே ஹிட் கொடுத்துட்டாரு அப்படின்னு கூறிட்டு இருந்தாவுல, நடுவுல சம்பந்தமே இல்லாம. ஏன் கார்த்தி, கூலி எப்படி பார்த்தாலும் தமிழ் சினிமால ஹையஸ்ட் சேல்ஸா இருக்குங்களா? ஆயிடும், கூலி ஆயிடும். ஜெயிலர் 2 வருது அடுத்த வருஷம், 2 படங்க அடுத்த வருஷம். அது இல்லாம கார்த்தி சொல்ல மறந்துட்டேன், சமாயா கூலி டெய்லர் 2. இவரு வேற இருக்கிறாரு. அது இல்லாம சொல்ல மறந்துட்டேன், ஒருத்தர் அஜித் பிஆர்ஓ மாதிரி ஒருத்தர் பேட்டி கொடுப்பாரு. ஒருத்தர் பாத்துருப்பீங்களான்னு தெரியல. அவர் என்ன சொன்னாருன்னா, விஜய் 70யுமே நடிக்க போறாரு, அட்லி தான் மோஸ்டா டைரக்ட் பண்ணுவாரு. சீமான் அட்வைஸ் பண்ணாராமா, நீ சினிமா நடி, அரசியல் மட்டுமே பாத்துருக்கீங்கன்னா பைத்தியம் முடிச்சிடும், ஆட்சிக்கு வந்துட்டு நடிக்காம போயிரு, இல்லைன்னு நடிச்சிட்டு அது வரைக்கும். அவர் பேச்சு கேட்டு வந்து 70ல நடிக்கிறாராம், அட்லி தான் டைரக்டர் அப்படின்ற மாதிரி சொல்றேன். நான் பேச மாட்டேன், ராம்சன் பேசுவான். ராம்சன் நீ சொல்லியா? விஜய் அரசியல சேர்த்து பாராவே தெரியல. அவர் சொல்றது எப்படி கேட்பாரு? 2 பேரும் ரொம்ப அவங்க 2 பேரும் ரொம்ப நெருக்கமா தான் இருக்காங்க, அது உண்மைதான். பட் இன்னொரு படம் தான் நடிக்க மாட்டாருங்க. இப்போ எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் அதெல்லாம். அதுக்கப்புறம் இப்போ ஒரு படம் தான், வினோத் படம் தான். என்ன அது வாய் உலாம இருந்திருக்கலாம், நான் இதுக்கு மேல நடிக்க மாட்டேன் இன்னொரு படம் அப்படின்னு. ஏன்னா எப்படி வேணா மாறும், எது சொல்லாம நடிச்சா தெரியாது. இல்லைங்க, நடிக்க மாட்டேன்னா இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி 26 எலெக்ஷன் முடிய ஒரு படம் அப்படின்றதான் இருக்கு. எலெக்ஷன் கிட்ட பொறுத்து இல்ல ஒரு படம் தாங்க நடிப்பாரு, அதுக்கப்புறம் நடிக்க மாட்டாருங்க. ஒரு படம் தான், வினோத் படம் நடிப்பாரு. வினோத் படம் நடிச்சுட்டு எலெக்ஷன் தான். அப்புறம் நடிச்சா என்ன பிரச்சனை? அப்புறம் இதுவே காரணமா சொல்லி எல்லாம் நடிக்க மாட்டாருன்ற நடிச்சா என்ன பிரச்சனை பேசிட்டு இருக்க? சொல்றேன், தமிழ்ல தானே சொல்றேன். அது இல்லாம கார்த்தி, கோட்டு வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல வாங்கவே இல்லையாமா, பேசிதான் வச்சிருக்காங்க. படம் வந்து நாங்க படம் பார்த்துட்டு தான் நான் சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி வலைபேச்சுல சொல்லிடுவேன். அதெல்லாம் கீழே லோகோவே வந்துருச்சு, போஸ்டர் இருக்குல்ல, அப்புறம் என்ன? இல்ல லோகோ வேணா எல்லாம் போட்டுக்கோங்க, அதுக்கு விளக்கம் கொடுத்தாங்க. நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து யூஎஸ் கம்பெனிப்பா, அது என்ன இங்க இருக்க வந்து ஒரு சாதாரண வந்து சாதாரண இங்க இருக்க கம்பெனியா, தம்பி போட்டுக்கிறது தம்பி பேனர்ல அப்படின்னு மாதிரியா சொல்லுவாங்க. யூஎஸ் கம்பெனி அதெல்லாம் வந்து அக்ரிமெண்ட் வந்து மத்த விஷயத்துல வந்து சட்டம் தட்டி பேசுவாங்க, இந்த மாதிரி விஷயத்துல அவங்க ஆகும் தான் சொல்லுவாங்க. அதுக்கே அவங்க நெட்ஃபிளிக்ஸ்ல விக்கல அப்படி இப்படின்றாங்க, அதனால சொல்றாங்க. நெட்ஃபிளிக்ஸ் தான் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, நெட்ஃபிளிக்ஸே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, இவங்களும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களே, அப்புறம் என்ன? ஓகே ஓகே ஓகே. இன்னொன்று, நெட்ஃபிளிக்ஸ் எல்லாம் வந்து இங்க இருக்க மாதிரி இல்லைங்க, அவங்க யூஎஸ் கம்பெனி. அவங்க பணம் அனுப்புறதே டாலர்ஸ் தான் அனுப்புவாங்க, இங்க இருக்க அங்க இருந்து அனுப்புவாங்க, அதுதான் கன்வெர்ட் ஆகிதான் இங்க வரும். அது ப்ராப்பரா அக்ரிமெண்ட் எல்லாமே இல்லாம எதுவுமே பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் எல்லாம் கரெக்டா வச்சிருக்காங்க. இப்போ ஒரு வாரமா அஜித்தோட வீடியோ பிக்சர் தான் பார்க்கும்போது கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. ஆஃப்லைன்ல இல்லாம ஆன்லைன்லயே இருக்கிற மாதிரி ஒரு அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கு. ஒரு பக்கம் அப்டேட் வருது, எடுத்து வச்சு மொத்தமா இறக்கி விட்டீங்க அதானே.
சமீபத்து மொத்தமா விஜய்க்கு போட்ட போது இறக்கிட்டாங்கன்னு. ஒரு பக்கம் அப்டேட், ஒரு பக்கம் இது. அதான் சொல்றேன், அதுக்குதான் 21 தான் இங்க போனாமாங்க. 21 எடுத்தத அப்லோட் பண்ணாங்க. இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு அப்படி இருக்காது. அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஏதோ ஒன்றும் பாக்குறதுக்கு நல்லா இருக்கு, அது வரைக்கும் சந்தோஷம் எங்களுக்கு. மெயின் பழைய மாதிரி உடம்பு இல்லாம கொஞ்சம் ஃபிட்டா இருக்கிற மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. இப்ப இல்லாம அதுவே சந்தோஷம் தான். ராபின்சன் இந்தியன் 2 படம் லஞ்சத்துக்கு எதிரான படம். யார் ரிலீஸ் பண்றா? ரெட் ஜெயின் மூவிஸ். அவரு சொல்லுவாருங்க, லஞ்சமே இல்லாத கட்சி டிஎம்கேன்னு சொல்லுவாருங்க. ராபின்சன் போய் பேசுறீங்க. சர்க்காரே அவங்கதான் எடுத்து ரிலீஸ் பண்ணாங்க. லஞ்சனா என்னன்னு சொல்லுவாரு டிஎம்கே. சீமான் வருவாரு 2026, கவலைப்படாதீங்க. தமிழ்நாடு லஞ்சமே இல்லாம இருக்கும். கார்த்தி கவலைப்படாதீங்க. அப்படி நீங்க மாற மாட்டீங்கன்னு சொல்லமா, அந்த வார்த்தை வராது. பிடிக்குதா பிடிக்கலையா நம்ம இந்தியா பிஎம் மோடியை நம்ம விட்டு இந்தியா விட்டு போறோமா? அக்செப்ட் பண்ணி தானே வரும். நீதான் போயிட்டு இல்ல அப்புறம் இல்லையா? நீனே அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். நீனே அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அங்க சுத்தி இங்க சுத்தி அது மாதிரி நம்மளும் தமிழ்நாடு சிஎம் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்றோம். அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியா மோடியில தான் முடிப்பாரு ராபின்சன் எப்பவுமே. சமையல் கட்டு வந்துடல அப்படின்னு ஒரு காமெடி இங்கிலீஷ்காரன் அந்த மாதிரி அப்படி இப்படி சுத்தி நாட்டு தலைவர் எப்படி விட்டு கொடுக்க முடியும்? நம்ம கிண்டல் அடிச்சுக்கலாம், மத்தவங்க விட்டு கொடுக்கணும். நீங்க எல்லாம் விட்டு கொடுக்கறதுக்கு நீ விட்டு கொடு, என்னமோ பண்ணிக்க. யார் மதிக்கிறான்? ஆமா, ராகுல் காந்தி என்ன இப்பதான் தலைவரா இருக்காரா? நான் ரொம்ப நாளா காங்கிரஸுக்கு அவர் தான் தலைவர் நான் நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க எதுக்கு நின்னீங்க தெரியல கார்த்தி ஏடிஎம்கே. எதுக்கு நின்னீங்க எம்பிக்கு? சம்பந்தம் இல்லாம எதுக்கு நின்னுக்கிட்டு ராபின்சன் எது நீங்க இந்த டைம் சென்ட்ரல் யாரையும் ஆதரிக்க பாத்து டிவிகே கட்சி வந்து காங்கிரஸ் தனியா கூட்டு போற போறாங்க, பாத்துக்கோங்க. பாத்துங்க, விஜயே வந்து காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணிட்டாரு, பாத்துக்கோங்க. டிஎம்கே டாடா காமிச்சிட்டு காங்கிரஸ் கையோட கூட்டு போறாரு. டிஎம்கே எதிர்த்துக்குங்க, நோ ப்ராப்ளம். காங்கிரஸ் சப்போர்ட் இல்ல அவரு, அது போதும். அவர் ராகுல் காந்தி வேற ட்வீட் போட்டிருக்காரு விஜய்க்கு. ராபின்சன் இந்தியன் படத்துக்கு டிக்கெட் எல்லாம் வந்துச்சா உங்களுக்கு? இந்தியன் 2க்கு கட்சிக்காரனா கேக்குறாங்க, புரிஞ்சுக்கோங்க. உதயநிதி ஸ்டாலின் இருக்காது என்ன வரலையா? டிக்கெட் வரலையா? கட்சியில இருக்கீங்க, யார் செய்த குற்றம்? வரும்போது கார்த்தி பேசி அனுப்பிச்சு இறக்குவாங்க. கார்த்தி பேசி எல்லாம் அனுப்பல, உங்களுக்கு எல்லாம் வந்துருக்காங்கல்ல. இல்ல ராபின்சன், ஆனா ட்ரெய்லர் ஓகேன்னு சொன்னா கூட நான் மனசு கேட்பீங்க. ஆனா சூப்பர் சங்கர் செதுக்கிட்டாருன்றீங்க பாத்தீங்களா, அதுதான் என்னால ஏத்துக்கவே முடியல. அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு ட்ரெய்லர். யாரு பேச? அஜித் குமாரா? அஜித் குமார் தானே. இல்ல சங்கர் அப்படி செதுக்கிட்டாரு, அப்படி இருக்கு. உடனே அரண்மனைக்கு வந்துருவீங்க. இல்ல ஏகே இது புடிஞ்சிருச்சா இல்லையா? அரண்மனை மேக்கிங்கா சூப்பர் தாங்க இருந்துச்சு. நீங்க சொன்ன ட்ரைலர்ல வந்து என்னன்னா இந்த கெட்டப் குறை சொல்றீங்க இல்லையா, அதுக்கெல்லாம் வந்து ஒரு காரணம் வச்சிருக்கீங்க. மேக்கிங் ஓகே, ட்ரெய்லர் பார்க்கும் போதே பாதி கதை புரிஞ்ச மாதிரி புரியாத மாதிரி இருக்கும். இது அது டெம்ப்ளேட் கதை தானுங்க. ஊழல் எழுத்து போராடுற ஒருத்தர், அவ்வளவுதான். இதுதானே கதை. ஏன்னா புது கதையா அதை கண்டுபிடிக்க போறீங்களா? வச்சிருப்பாங்க, அதுக்கும் ரீசன். கெட்டப்புக்கு சரியா பணம் ஃபைனான்ஸ் சரியா பணம் தரல நினைக்கிறேன் கெட்டப்புக்கு, அதனாலதான். அப்படி இருந்தா சந்தோஷம், இல்லன்னா கஷ்டம்.
சரியான நிதி ஃபண்டு கிடைக்கலன்னு நினைக்கிறேன். இல்ல அதுக்கு காரணம் இருக்கும். படம் வரும்போது உங்களுக்கு தெரியும். கமல் அந்த கள்ளக்குறிச்சி போயிட்டு வந்த மேட்டர்ல பேசுனது பாத்தீங்களா? குடிக்க யாரும் நான் குடிக்க வேணாம்னு சொல்ல மாட்டேன், அளவா குடிங்க. ஆமா, நியாயமான சொல்லு பதில் தானே அது. நம்மளே சண்டை. ஆனா நேத்து ஒருத்தர் வைபர் வந்துட்டு ட்ரைலரை பார்த்துட்டு எங்களெல்லாம் குறை சொல்றீங்க, சில பேர்லாம் அங்க பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு நடந்து வராங்க. அது இதுக்குதான் சொன்னேன். அப்பதான் ஐயோ விக்ராம்னு ஒரு படம் இந்தியன் வந்திருக்கேன், நீ என்ன இந்த வாய் பேசுறன்ற மாதிரி ஆயிடுச்சு. வைபர் வந்து வன்மத்தை கக்கிட்டு போனார் நேத்தானே. ஒரு காலத்துல கமல் எப்படி இருந்தாலும் மறந்துடுறாங்க எல்லாம், விக்ராம்னு ஒண்ணு வந்ததுக்கு அப்புறம். இல்ல அதுதான் நேத்தே போட்டு அடிச்சு அனுப்பிச்சாச்சே, விடுங்க, அவர் வரமாட்டாரு. வேற யாரு ஸ்பீக்கர்ல? ராபின்சன், நீங்க இந்த ஏழுமலை ஏழு கடல் பத்தி கேட்டீங்க. ராமோட அதுக்கு முன்னாடி படம் பாத்தீங்களா? இந்த ஒரு மம்முட்டி இது பாத்தீங்களா ராபின்சன்? அது படம் பேரே மம்முட்டி நடிச்சிருப்பாப்ல. ஸ்பெஷல் சைல்டு தானே அது படம் பேர் என்ன கார்த்தி? பேரே பேரன்பு. ஆனா எதிர்பார்ப்பதான் வந்துச்சு, ஆனா ஓடல. மம்முட்டி படம்லாம் ஓடாது. ஒரு காலத்துல மம்முட்டி படம் தமிழ்ல அப்படி ஓடுவோம். என்ன ஓடிச்சு? அழகப்பன்லாம் ஓட்டிடுச்சா? என்ன ஓடி இருக்கு? படம் எடுங்க, மம்முட்டி படம் எடுங்க. ஆனந்தம் படம் சூப்பர் டூப்பர் ஹிட். ஆனந்தம் தான் அப்படியே ஓடிச்சுங்க. மம்முட்டி படங்க, மம்முட்டி ஃபோக்கஸ் பண்ணிருங்க, அது ஃபுல் ஃபேமிலிங்க. ஏகப்பட்ட ஹீரோ, முரளி இருந்தாரு, அவங்க எத்தனை பேர் இருந்தாலும் அவர் தானே ஹீரோ ஓரியன்டா படம் எங்க ஓடி இருக்கு? நிறைய படம் ஓடி இருக்கீங்க மம்முட்டி. அவர் தமிழ்ல பெருசா அவருக்கு இது பண்ணல, சும்மா அப்பப்ப வந்து தலை காட்டிட்டு போயிடுவாரு. அவரு வித்தியாசமா படம் நடிப்பாரு, இப்பயும் நடிச்சுட்டு தான் இருக்காரு நிறைய படம்லாம். 73-74 வயசுனா மனுஷன் நம்புற மாதிரியா இருக்காப்புல. என்னதான் சாப்பிடுவாங்க அப்பா சாமி. ஒரு ஸ்கின் டோன் மாறல, ஒரு எதுவுமே அப்படியே இருக்கிறது. கமல் கூட வயசான மாதிரி ஆயிடுச்சு இப்போ ஒரு 3-4 வருஷத்துல. மம்முட்டிக்கு அது மாறவே இல்லை. கமல் இப்ப இருக்க கெட்டப் சத்யா படம்னா ரீமேக் பண்ணலாம், ஆனா அந்த கெட்டப்ல தான் இருக்காரு. இப்ப நல்லா அவருக்கு முதிர்ச்சி ஆயிடுச்சு. ஏகப்பட்ட கெட்டப் அப்படி இப்படின்னு போட்டு நல்லா ஃபேஸ் எல்லாம் மாறிடுச்சு. ஆனா மம்முட்டி அவர் ஜிம்முக்கு போற மாதிரியே உடம்பு, அதை பார்த்தா அப்படி கூட தெரியல. ஆனா ஃபேஸ் கட்டி எதுவுமே மாறல. ராபின்சன், நீ சொல்லுங்க ராபின்சன், அந்த படம் பாத்தீங்களா? பேரன்பு பாத்தீங்களா? சொல்லுங்க. இந்த சீனை பத்தி கேட்க போறீங்களா? அதுல என்ன சீன்? நான் அப்படி எல்லாம் கேட்கல, பாத்தீங்களா எப்படி இருந்துச்சுன்னு தான் கேக்குறேன். நல்லா இருந்துச்சா? சரி, ஓகே. அப்ப நீங்க 7 கடல் 7 மலை எதிர்பார்க்கறது தப்பு இல்ல. நம்ம தமிழ்மை படத்துக்கே ஃபர்ஸ்ட் வருஷம் போனோங்க. பேரன்புக்கு முன்னாடி ராம் படம் இது இந்த மகளப்பட்டியான ஒரு படம் இருக்கு. இது அவர்கத்தில் நடிச்சிருப்பாரு. டைரக்ட் பண்ண படம் ஒண்ணு, ஆனந்த யாழைன்னு ஒரு பாட்டு வரும், அதுதான் நினைக்கிறேன். தங்க மீன்களா? இல்ல, தங்க மீன்களுக்கு அடுத்து இது வந்துச்சு நினைக்கிறேன், தரமணி. இல்ல தரமணி வந்து தங்க மீன்கள் வந்துச்சுன்னு தெரியல. ஏதோ ஒரு படம் சுரேஷ் காமாட்சின்னு நினைக்கிறேன் ப்ரொடியூசரா, இல்லையா? தங்க மீன்கள் தான் ஒரு நடிப்பு செமையா இருக்கும். நல்லா நடிச்சிருப்பாரு. சரி, ஓகே, பாய், குட் நைட். நாளைக்கு போமா. ஓகே கார்த்திக், பாய் பாய் பாய். பாய் ப்ரோ, குட் நைட்.